எப்போ பார்த்தாலும் அவங்க கூட சுற்றிட்டு இருக்க, சாயந்தரம் அவங்க கூட கிளம்பி போயிடுற. தினமும் நீங்கள் 2 பேரும் சாயந்தரம் எங்கடா போறீங்க? எனக்கு பிடிச்சது 2 விஷயம் தான். அதில் ஒன்றும் ஒட்டி. அப்போ இன்னொன்று நம்மளால திரும்பி பார்க்க வைக்க ஐடியா இருக்கு சார். கௌதம் ஒரு டவுட் கேட்டாங்களா சார்? ஆமாம், அந்த டவுட்டை இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும் சார். கௌதம் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா நானும் பதில சொல்லிடுவேன். டவுட் ஓகே சார். எவ்வளோ நாள் தான் இப்படி கண்ணாலேயே காதலிச்சுட்டு இருப்பேன்? வாய் திறந்தும் லவ் சொல்றா. சொல்றேன். வருஷத்துல சொல்லாத லவ் 3 நிமிஷத்துல சொல்லுவியோ? என்ன மாதிரி காதலை சொல்ல முடியாம போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பார்த்தா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிற ஒரு மாதிரி தெரியுது. உன்னை பார்த்தா என் கூட பிடிச்ச பழைய ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கேன். உன்ன மாதிரி எனக்கு என் லவ் சொல்லாம இருக்க முடியாது. ஐ ஃபைட் ஃபார் மை லவ். நான் பத்தி மட்டும் யோசிக்கிறதா? என்ன பத்தி லெவல் ட்விஸ்டா இருக்கே ப்ரோ. கொரியன் டிராமால கூட வராத புது மேட்டரா இருக்கு. சந்தோஷமும் சங்கடமும் மனசுல பட்டதை சொல்லிடுங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நாங்கள் இப்படிதான் சார் இருப்போம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போது ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம அதர்வா நடித்த இதயம் முரளி. ஆமாங்க, அந்த படத்தை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் கொட்டி அதிகமான ஸ்டார்கள் நடிச்சிருக்காங்க. அதர்வா, பகத் பாஸ்வில், ரொம்ப நாள் கழித்து நம்ம தமன் மியூசிக் டைரக்டர் நடிக்க வந்திருக்காரு. இவங்க கூட ரக்ஷன், சுதாகர், ராம்கி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோயினியாக பார்த்தா கூட 3 பேர் ஹீரோயின் இருக்காங்க. கைடி லோகர் இருக்காங்க, பிரீத்தி முகுந்தன், அது போக அமுதா. இவங்க 3 பேர் சேர்ந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே மக்களே, இப்போ வாங்க நம்ம அந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த படத்தில் இருக்கிற நம்ம ஹீரோ அதர்வா நம்ம அவங்க அப்பா நடித்த இதயம் முரளி மாதிரியேவும் இவனும் வாழ்க்கையில் காதலை யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் மறைச்சிக்கிட்டே வரான். ரொம்ப சொல்லதுக்கு பயங்கரமாக ஒரு பயப்படக்கூடிய ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோ நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம ஹீரோ அவன் ஸ்கூல்லேருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். ஆனால் அவன் காதலை கடைசி வரைக்கும் சொல்லவே முடியல. அது அப்படியே அங்கேயே முடிஞ்சிருது. அப்புறம் காலேஜுக்கு வரான். காலேஜ்லேயும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அப்பையும் அவனோட காதலை சொல்ல அவனுக்கு தைரியம் வரவே இல்லை. அங்கேயும் அந்த காதல் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அந்த ஹீரோ பயந்துக்கிட்டே இருக்கான். கடைசியில் அவனுக்கு அந்த ரொம்ப பிடிச்ச அந்த பொண்ணுக்கிட்ட போய் அவனோட லவ்வை சொன்னானா இல்லையா, இல்லை கடைசி வரைக்கும் அந்த இதயம் படத்தில் அவங்க அப்பா முரளி மாதிரி அவன் காதலை சொல்லாமலே போயிட்டானா. இதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைன். ரொம்ப ஜாலியாக சூப்பராக கலகலப்பாக பார்க்க வேண்டிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. நல்லாவே இருக்குது படம், அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க, சூப்பராக இருக்குது. சரி, ஓகே மக்களே, இப்போ வாங்க நம்ம படத்தோட முழு கதைக்குள்ளேயே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்மளோட மூவி வாய்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ வாங்க நம்ம முழு படத்தையும் சீன் பை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். படத்தோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை தான் காட்டுறாங்க. அவங்க ஃப்ளைட்லேருந்து நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது அமெரிக்காவிலேருந்து நம்ம இந்தியா நோக்கி நம்ம ஹீரோ அதர்வா வந்துக்கிட்டு இருக்காருங்க. அவர் அந்த ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கார். பார்த்தீங்கன்னா அவர் கூட இன்னொரு ஹீரோவும் இருக்கார். அதாவது நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாங்க. ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு வளர்ந்து வர்ற ஒரு சூப்பர் ஸ்டார் பகத் பாசில். அவரும் அந்த ஃப்ளைட்டில் தான் இருக்கார். இவர் ஃபுல்லாக வர்றது இல்லைங்க, படம் முழுக்க ஒரு சின்ன கேமியோ மாதிரி பண்ணியிருக்காங்க.
இப்போ ஓப்பனிங் சீனில் மட்டும்தான் இவர் வருவார். அப்புறம் கிளைமேக்ஸ் இந்த சீனில் மட்டும்தான் இவரை காட்டுவாங்க. இப்போ ஓப்பனிங் சீனில் பகத் பாசிபிள் 2 பேரும் அமெரிக்காவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் இந்தியாவுக்கே போகிறதால 2 பேரும் ஜாலியாக அங்கே பேசிக்கிட்டே வராங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டே வரும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் பகத் பாசில்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கார். அப்படியே இந்த காதல் கதை எல்லாமே லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கார். இப்போ அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கு எங்கே போகிறாங்க பார்த்தோன்னா அப்படியே 1990 காட்டுறாங்க. 1990 வந்து திருச்சியை காட்டுறாங்க. ஆமாம், திருச்சியில் தான் நம்ம ஹீரோ இருக்கார். அவர் வந்து தன்னுடைய மாமாவோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஆர்யா இருக்கார்ல, அவரோட பேர் வந்து இதயாங்கிற கேரக்டர் நேமில் தான் அவர் நடிச்சிருக்காரு. அவருடைய மாமா நம்ம ஹீரோவோட மாமாவாக வந்து நம்ம அண்ணன் நட்டி தான் நடிச்சிருக்காருங்க. நம்ம ஹீரோவுக்கு அம்மா அப்பா 2 பேர் யாருமே கிடையாது. அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே எல்லாரையும் நம்ம ஹீரோ வளர்க்குறது அம்மா அப்பாவை 2 பேரும் இருந்து வளர்க்குறது நம்ம மாமா நட்டி மட்டும்தாங்க. இவனுக்கு ஸ்கூல் இதுலேருந்தே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. எப்போயுமே நம்ம ஹீரோ அவங்களுடைய தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு ரொமான்டிக் சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சாங்கை பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ஹீரோவும் ஹீரோயினும் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாக கேட்காரு. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்க போகிறாங்கடா. ஐயோ, கிஸ் பண்ணிக்கிட்டால் குழந்த பிறந்துடுமே அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ரொம்ப ஷாக்காக கொடுக்குறாரு. கிஸ் பண்ணால் எப்படின்னா குழந்த வரங்க சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் 2 பேர் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா, நம்மளுடைய சீனியர்லாம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ கிஸ் பண்ணாவே குழந்த பிறந்துருமா அப்படின்ற மாதிரி ஹீரோ அப்படியே மைண்டில் நினச்சிக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் ஒன்றா ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் பேர் வந்து கீதா. அவங்க வந்து பொதுவாகவே இந்த பசங்களுக்கு எல்லாருமே வந்து ஓப்பனிங்கில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாங்க, இல்லை க்ரஷ்ஷாக இருக்கும். அது எல்லாமே ஃபஸ்ட்டு அவங்க டீச்சர் மேலே தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தாங்க நம்ம ஹீரோ இதயாவுக்கும் அவங்களுடைய அந்த கீதா மேம் மேலே ஒரு அதிகமான ஒரு லவ். ஒரு நாள் ஒரு ஃபேண்டசி டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அந்த போட்டியில் வந்து நம்ம ஸ்டேஜ் ஏறினதுமே நம்ம ஹீரோ வந்து பயந்து போய் அவனால் எதுவுமே பேச முடியல. அப்போ சைடில் இருந்து நம்ம டீச்சர் தான் அவனுக்கு பயங்கரமாக தைரியம் கொடுத்து உன்னால் முடியும், நான் சொல்கிறத அப்படியே சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்து அவனை ஸ்டேஜில் வந்து சூப்பராக அவனை வந்து ஜெயிக்க வச்சுடுறாங்க. அவனுக்குள்ளே இருந்த பயத்தையும் அந்த டீச்சர் வந்து அன்னைக்கு தான் போக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் மேலே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த டீச்சர்னால் வந்து அந்த டீச்சர்கிட்ட போய் நீங்கள் சூப்பராக டைலாக் பேசிட்டீங்கன்னு சொல்லி அவனை கை கொடுத்து கன்னத்தில் முத்தமும் கொடுத்துட்டு போகிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த முத்த விஷயம் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல அவ்வளோதான், போச்சு போ, உனக்கு டீச்சர் முத்தம் கொடுத்துட்டாங்களோ அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு, அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஜாலியாக அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இவன் கொஞ்சம் அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் டெய்லி மிஸ்ஸை செக் பண்ணுறது இப்படியே போய்கிட்டு இருக்கு. நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க. அந்த ஸ்கூல் லீவ் முடிஞ்சு திரும்ப பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு வரும்போது அந்த டீச்சர் கீதா டீச்சரும் ஸ்கூலுக்கு வராங்க. ஆனால் இந்த முறை அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி உண்மையிலே மாசமாகி வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி ஹீரோ உண்மையிலே பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போலேருந்து இவன் இங்கிலீஷ் மிஸ்ஸை வந்து பயங்கரமாக கேர் எடுத்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நைட்டு மழை ஜோன்னு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டீச்சர் வீட்டில் தனியாக இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கே ஓடி போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க டீச்சர் வீட்டுக்கிட்ட போனால் அவங்க உள்ளே போனால் வீட்டுக்குள்ளே அவங்க மிஸ்ஸு பிரசவ வழியில் கீழே கிடந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணால் யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. உடனே இவன் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு போய் அந்த மிஸ்ஸை காப்பாற்ற உடனே அவங்க ஆட்டோவை கூப்பிட்டு வர இவங்க எல்லாத்தையும் குடுன்னு ஓடி போய் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு வந்து அங்கே வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்க அந்த டீச்சரை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சேர்க்குறான். அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து சேர்த்ததும் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ஃபார்மில் ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோ தான் டிக் அடித்து கையெழுத்து போட்டு அனுப்புகிறான். அதுக்கப்புறம் ஆட்டோக்காரை வந்து பசங்களா அவங்க டீச்சரை கரெக்டாக கொண்டு சேர்த்துட்டிங்களே, அவங்க வீட்டில் சொல்லியாச்சா, அவங்களும் வர சொல்லிட்டாங்க, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடு. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் நான் உள்ளே இருக்கிற மிஸ்ஸுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்கோடு பார்க்க எல்லா பசங்களும் ஆரம்ப காதல் இந்த டீச்சர் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்திருக்காங்க, உன்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் புரிய முடியுது, சரி வா போவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டோக்காரை இவங்களை கூட்டிகிட்டு போக போகிறான். இப்படி உன்னுடைய ஸ்கூல் டைம் டீச்சர் லவ் பற்றி இவன் வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு பகத் பாஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டு வரான்.
இந்த ஸ்கூல் டேஸ் கதைனால இதே மாதிரி தான் இருக்கும். நான் 10 வயசில் டீச்சருக்கு அதுக்கு ஹீரோவோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டீச்சரோடைய ஹஸ்பண்ட் கேரியர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஃபாரினில் போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். சரியான முட்டாளாக இருந்திருக்கான். இந்த பிளாஸ்பேக் கேட்ட நம்ம பகத் பாசில் வந்து பயங்கரமாக சிரிக்காரு. டே என்னடா சொல்கிற, 10 வயசில் டீச்சருக்கு புருஷன் சொல்லி கையெழுத்து போட்டு வந்திருக்கியா, என்னடா நீ சரியான ஆளாக இருப்பவளேன்னு சொல்லி அவர் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கேட்காரு, அவருக்கு டவுட் வருது, இந்த டீச்சரோட புருஷன் எங்கே தாண்டா போனான் அப்படின்னு கேட்காரு. அப்போ தான் நம்ம அதர்வா திரும்பவும் சொல்கிறாரு, அதாவது இந்த டீச்சரோட புருஷன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவன் போய் ஃபாரினில் போய் வேலைக்கு போயிருக்கான். வேலைக்கு அவனோட கரியர் தான் முக்கியம் சொல்லி ஃபாரினில் போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். சரியான முட்டாளாக இருந்திருக்கான். இந்த மாதிரி மாசமான பொண்ணை வீட்டில் விட்டுட்டு அப்படி என்ன தான் வேலை அவனுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த ஸ்கூல் கதை இப்போ முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம ஹீரோ வந்து அவனுடைய டீனேஜ் அங்கே தான் காலேஜ் லைஃப்புக்குள்ளே போகிறான். அவன் அந்த லைஃப்லேயும் ஒரு லவ் இருக்குது. இப்போ அதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே திரும்பவும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கு. எங்கன்னு பார்த்தா 2004 பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து ஒரு ஹாஸ்டலில் இருந்தே அவன் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பான். அதில் ஒருத்தன் தான் நம்ம ரக்ஷன், சின்ன பிள்ளையிலேருந்து இருக்காமல்ல அந்த ஒரு ஃப்ரெண்டு தான் ரக்ஷன். இன்னொருத்தன் வந்து நம்ம டிராவிட். இவங்க 2 பேருமே நல்லா வாழ்ந்துட்டாங்க. ஹீரோ வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து இணைபிரியாத தொடரில் இவங்க 2 பேர் தான். ஆனால் டெய்லி நம்ம ஹீரோ வந்து ஈவினிங் 5 மணி ஆனால் இவங்களை அப்படியே கரட்டி விட்டுட்டு ஜூஜுன்னு சொல்லி இன்னொரு பையன் கூட போய்கிட்டு இருப்பான். அந்த ஜூஜு கேரக்டர் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம பரிதாபங்கள் சுதாகர் இருக்கார்ல, அவர் தாங்க நடிச்சிருக்காரு. இந்த சுதாகர் வந்து ஆக்சுவலாக இவர் வந்து இவங்க கூட ஸ்கூல் படிக்கலை, பாதியில் பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் இந்த சுதாகர் கூட கிளம்பி எங்கேயோ கிளம்பி போகிறான். இது இவன் கூடவே இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுமே புரியல. இவன் ஏன் 5 மணி ஆனால் நம்மளை கழட்டி விட்டுட்டு போகிறான், ஒரு நாள் இதை நம்ம கண்டே பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. தலைவன் எங்கே போகிறான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டென்னிஸ் விளையாடுறதுக்காக அந்த டென்னிஸ் விளையாட்டு கோர்ட் அந்த மைதானத்துக்கு போயிருக்கான். எதுக்கு இந்த டென்னிஸ் கோர்ட்டில் தான் அந்த கோர்ட்டில் தான் சாம்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து விளையாட வராங்க. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காகவே அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுக்காகவே ரெகுலராக நம்ம ஹீரோ அந்த சுகாதார் கூட வந்து கிளம்பி அந்த டென்னிஸ் கோர்ட்ஸுக்கு விளையாட போயிடுறான். ரொம்ப நாளாகவே நம்ம ஹீரோ வந்து சாம தூரத்துலேருந்தே பார்த்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சாம் கேரக்டரில் வந்து நம்ம பிரீத்தி முகுந்தன் தான் நடிச்சிருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை கண்டுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் நம்ம ஹீரோ விடாமல் டெய்லி அவங்கள பார்க்குறதுக்காகவே டென்னிஸ் கோர்ட்டுக்கு போய்கிட்டு வரான். அதுக்கப்புறம் டியூஷன் சென்டரில் இப்படி நம்ம ஹீரோ சாம பார்க்குறதுக்கு தான் நம்ம டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு 5 மணிக்கு டென்னிஸ் கோர்ட்டுக்கு போகிறான்னு சொல்லி சுதாகர் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். இது அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2 பேருக்கும் தெரிய வர அவங்க வந்து நம்ம அவங்களும் நம்ம ஹீரோ கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூலில் தான் நீ லவ்வை சொல்கிறதுக்கே பயந்த, இப்போ வாச்சும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் தைரியமாக லவ்வை சொல்லிடுறா அப்படின்ற மாதிரி அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு வந்து ஹீரோவுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, சரியான டைம் வரும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிவிட்டு டெய்லி டென்னிஸ்க்கு அங்கே அந்த விளையாட்டுக்கு போக டியூஷனுக்கு போக இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் டியூஷன் நடக்கிற இடத்துல வந்து நம்ம சமந்தா, அதாவது சாமே, நம்ம பிரீத்தி முகுந்தன் ஹீரோயினே வந்து நம்ம ஹீரோக்கிட்ட வந்து நாளைக்கு எனக்கு பர்த்டே, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு என் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹீரோ வந்து பயங்கர சந்தோஷமாயிடுறான். ஸ்பெஷலாக நம்மளை மட்டும் கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கும் போல், அதனால தான் நம்மளை வந்து அவள் பர்த்டேக்கு அன்னைக்கு இந்த மாதிரி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சரி, ஓகே, நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாளில் அன்னைக்கு போய் நம்ம காதலை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அவன் என்னெல்லாம் நம்ம சாங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கானோ அதெல்லாம் மொத்தத்தையும் ஒரு சீடியில் ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே ஒரு கிஃப்டாக எடுத்துக்கிட்டு சாம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறான். அங்கே போனால் தான் இங்கே தாங்க பயங்கர கதையில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. கரெக்டாக கேக் வெட்டி கட்டிங் அப்போ சாம் வந்து கேக் கட் பண்ணுவாங்க. பார்த்தா 2 பேர் வராங்க. என்னன்னு பார்த்தா சாம் ஆக்சுவலாக ஒரு ஆள் கிடையாதுங்க, அவங்க 2 பேர் ட்வின்ஸ். அதில் ஒருத்தி சமந்தா, இன்னொருத்தவங்க பேர் சமயுக்தா.
ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இதில் டென்னிஸ் கோர்ட்டில் டென்னிஸ் விளையாட அவங்க வர்றது வந்து நம்ம சமந்தா கிடையாதுங்க. இப்போ நம்ம பிறந்த நாள் கூப்பிட்டாங்களே அவங்க கிடையாது. டென்னிஸ் கோர்ட்டில் பார்த்த பொண்ணு வேற, டியூஷன் படிக்கிற பொண்ணு வேற. இது ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோ பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிட்டா. ரெண்டு பேரும் ஒரே ஆள் நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஆள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பிறந்தநாள் பார்ட்டியில் வந்து ரெண்டு பேரும் வேற வேற தெரிஞ்சதுமே ஹீரோ லவ் பண்ண சாம் யாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமாக குழப்பம் ஆகி போயிடுது. இதுக்கடையில் சாமும் சமுத்தியாவும் ரெண்டு பேரும் ஒரு நாள் மாற்றி மாற்றி டியூஷன் சென்டர் டென்னிஸ் கோர்ட்னு மாற்றி போயிருக்காங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் லவ்வில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்காக சொல்யூஷன் இருக்கும். ஆனால் இந்த லவ் பண்ண பொண்ணே யாருன்னு தெரியலையே, கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த பர்த்டே பார்ட்டியோட அவனுடைய அந்த லவ்வும் அங்கேயே முடிஞ்சு போச்சு. நான் லவ் பண்ண பொண்ணு யாருன்னு தெரியல, பயங்கரமான குழப்பத்தில் என்ன பண்ண தெரியாமல் கடைசியாக அந்த கிஃப்ட் அந்த சிடியை வந்து கொடுக்காமலே நம்ம ஹீரோ வந்து சோகமாக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். இப்படி சோக கதையே கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம பகத் பாசில், என்னப்பா உன் காதல் கதையில் வந்து ரொம்ப நல்லா ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருக்குன்னு பார்த்தா இப்படி உன் லைஃபே பொண்ணுங்களே வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, திரும்பவும் நம்ம ஹீரோ வந்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல போகிறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஸ்கூல் டு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ 2011 அந்த டயத்தில் வந்து நம்ம ஹீரோ அவங்க மாமா கூடவே இருக்கிற ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் கிளம்பி திருச்சியை விட்டு சென்னை வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. சென்னை வந்ததுமே இவங்க மாமா வந்து ஒரு டிவி சேனல் ஆரம்பித்து லோக்கல் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காருங்க. அதில் வந்து இந்த 2011 வேர்ல்டு கப் இந்தியா மேட்ச் அந்த ஸ்ரீலங்கா மேட்சை வந்து ஸ்டேடியமில் தான் போய் பார்க்க முடியல. அதனால் இவரோட வீட்டு மாடியிலே ஸ்க்ரீனை கட்டி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சந்தோஷமாக மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஏரியா கவுன்சிலில் வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்காம நீங்கள் எப்படி இந்த ஸ்க்ரீனை கட்டி மேட்ச் போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறாங்களே சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள போய் தட்டி கேட்க, அவ்வளோதாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து அந்த கவுன்சில் ஆளுங்களை வந்து பயங்கரமாக அவங்களுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடக்கு. அந்த ஃபைட்டோட முடிவில் நம்ம ஹீரோ கண்ணில் லைட்டாக வந்து ஒரு நெருப்பு கங்கு வந்து பட்டுருது. உடனே ஹீரோவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒரு லேடி டாக்டர் தான் வராங்க. அந்த லேடி டாக்டர் நம்ம ஹீரோவை கொஞ்சமாக அவங்க கண்ணை திறக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அதே மெல்ல கண்ணை திறந்து கண்ணுக்கு மருந்து ஊற்ற ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக சரியாயிரும், எரிச்சல் குறைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமான குரலோட பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த ஹீரோக்கிட்ட அந்த டாக்டர். ஹீரோவுடைய கண்ணை பார்த்து சரிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் தன்னுடைய கண்ணை பார்த்து அப்படியே திறந்து பார்க்க அவன் முன்னாடி உட்காந்துக்கிறது நம்ம அக்கா கைடு லோக்கர் தாங்க. ஆமாங்க, இந்த படத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தில் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் முதல் ஹீரோயினி இவங்க தாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து சும்மா பெட்டாக தான் வந்துட்டு போச்சு. இவங்க தான் கொஞ்சம் ஃபுல்லாக வராங்க. அதனால் இவங்க தான் என்னுடைய இந்த படத்தில் இவங்க தான் முதல் ஹீரோயினு. அவ்வளோதாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம கைடுவை பார்த்ததுமே நம்ம ஹீரோ லவ்வில் விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலுமே காதல் வந்துடுது, பார்த்த உடனே வந்துடுது. அதே மாதிரி நம்ம இந்த கைடு லோக்கர் ஹீரோயின் பார்த்த உடனே இவங்களுக்கு லவ் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்லே நம்ம ஹீரோவுடையான ஜீனியர் ஃப்ரெண்டையும் பார்க்குறான். இப்போ அந்த ஃப்ரெண்டு கேரக்டரில் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் தமன் தாங்க நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட தமன் வந்து ரொம்ப வருஷம் கழித்து நடிச்சிருக்காருங்க. ஃபஸ்ட்டு படம் அது என்ன படம், பாய்ஸ் படத்தில் வந்து நடிச்சிருக்காருங்க. பாய்ஸ் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு 25 வருஷம் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தாங்க அவர் சினிமாவில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் தாங்க மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டரும் அவர் தான். நம்ம தமனை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கரமான ஹேப்பி. நம்ம தமன் அண்ணா வந்து நீ எங்கடா பண்ணுற, சின்ன வயசில் முத்தம் கொடுத்தாலே குழந்தை பிறக்கிற மாதிரி எங்கள் நம்ப வச்சு ஏமாத்துற, ஆனால் நீ இப்போ டாக்டர் ஆகிட்டியா அடே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம தமனை பார்த்து. அப்போ நம்ம தமன் வந்து அதெல்லாம் ஒரு காரணம்டா, சரி விடு, இப்போ நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல்லாம் வந்திருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்காங்க. நம்ம ஹீரோ கொடுக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு சின்ன பஞ்சாயத்து, அதனால் ஒரு சின்ன ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே வந்து ஹீரோ அப்படியே நம்ம அந்த ஹீரோயின் கைடு லாகரை பார்க்காங்க. இன்னொரு பொண்ணு அங்கே இருக்காங்க. அந்த பொண்ணுடைய பேர் வந்து லேடாவும் தமனும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமன் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அப்படியே லேடா அண்ட் கைடு இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே போய் அறிமுகப்படுத்துகிறாங்க.
இந்த மாதிரி இவன் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திட்டு நானும் லேடாகவும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கிட்டே நம்ம தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சூப்பர்ரா, நல்ல வேலை லவ்வெல்லாம் பண்ணுறியா, எனக்கு தான் அதை கொடுத்து வைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப வருத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாருமே ஒரு கேங்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு 4 பேரும் ஒரு கேங்காக எப்போ பாரு என்ஜாய் பண்ணி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கைடு மேலே பயங்கர லவ், ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அவனுடைய லவ்வை சொல்கிறதுக்கு அவன் ரொம்ப பயப்படுறான். இவனால் அவனோட லவ்வை வெளிப்படுத்தவே முடியல. இப்படியே போய்கிட்டு இருக்கிற இந்த ஹீரோயினுக்கு இந்த படிப்பெல்லாம் முடிஞ்சு வச்சு, படிப்பு முடித்து டாக்டர் பட்டம் முடித்து அதுக்கு ஒரு ஸ்கூல் அந்த காலேஜ் டிகிரியும் ஆல்மோஸ்ட் வாங்கிட்டாங்க. டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கியாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க சென்னை காலி விட்டு திரும்பவும் அவங்க சொந்த ஊருக்கு போக போகிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க அப்பா வந்திருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான் டைம். நாளைக்கு ஒரு நாள் ஹீரோயின் தன்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. நம்ம ஹீரோ அந்த நாளைக்கு ஒரே நாள் லவ்வை சொல்லி ஆகணும். இப்போ அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறாரு. ஹீரோவுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யார்டா அந்த லவ்வை சொல்கிறதுக்கு ஏற்ற சுச்சுவேஷன், இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேயே சொல்லிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படியாச்சும் உன் காதலி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவகிட்ட காதலை சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தைரியம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ ஹீரோயின் வர கிளம்புற ட்ரெயினும் வந்துருச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படியா தான் காதலை சொல்லிடலான்னு ரொம்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியவே இல்லை. ஏதோ ஒன்று அவனை தடுக்குது. ஒரு பக்கம் ஹீரோயின் இவங்கிட்ட ஏதோ சொல்ல வாரான், ஆனால் சொல்ல மாட்டானே அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோவால் கடைசி வரைக்கும் நம்ம கைடில் ஒரு கண்ணை பார்த்து அவனோட லவ்வை சொல்லவே முடியல. இந்த நடிப்பு எல்லாமே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற நம்ம சின்னி ஜெயின் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம சின்னி ஜெயின் இதயம் படத்தில் அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டாக அடித்தார்ல, அவரும் அங்கே தாங்க இருக்கார். ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம ஹீரோ ஆதரவாக பார்த்ததும் உன்னைய பார்த்தா என் பழைய ஃப்ரெண்டு ஞாபகம் தான்ப்பா வருது அப்படி சொல்லி அவங்க அப்பாவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் நார்மலாக பேசிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து நம்ம ஹீரோயின்கிட்ட காதல் சொல்லுவானா சொல்லிட்டு அவரும் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ டைமிங்கில் பார்த்தோன்னா அங்கே பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஒன்று ஓடுதுங்க. சூப்பரான சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம இதய முறையில் எப்படியாச்சும் இந்த தடவை லவ்வை சொல்லிடுறான் அப்படின்ற மாதிரி சின்ன ஜெயந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ ட்ரெயின் போகிற வரைக்கும் பின்னாடியே ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனுடைய காதலை அவங்ககிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தைரியமாக சொல்ல முடியலை. சொல்லாமல் அப்படியே மிஸ் பண்ணிடுறான். இப்போ உடனே சின்ன ஜெயந்து நேராக நம்ம ஹீரோக்கிட்ட வந்து வாழ்க்கையில் இது மாதிரி வாய்ப்புகள் ஒரு முறை தான் வரும், அதை நீ தவற விட்டால் இது அவ்வளோதான் தம்பி, சொன்னா கேளு. ஒரு விஷயம் சொல்லிட்டு கேட்டுக்கோ. என் ஃப்ரெண்டோட லைஃப்பில் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை அப்படியே இப்போ கண்ணு முன்னாடி நீ உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு இவர் வந்து நம்ம அந்த இதயம் படத்தில் நடிச்சிட்டு இருந்தார்ல, அதை வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நடிச்சதை மகன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு பார்த்துவாங்க. கடைசி வரைக்கும் தன்னோட லவ்வை வந்து ஹீரோவால் சொல்லவே முடியல. அந்த ட்ரெயினும் அங்கேருந்து போயிடுது. இப்படி இந்த லவ் ஸ்டோரியெல்லாம் நம்ம ஹீரோ பகத் பாசில்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நீ என்னடா சரியாக உன்னோட ஃபீலிங்ஸை என்னால் புரிஞ்சிக்கவே இல்லை, ரொம்ப நெருக்கமாக இருக்கிற, அவகிட்ட லவ்வை சொல்ல கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சரி ஓகே, அது சரியா, என்னடா நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவரும் கிண்டல் பண்ணிக்கிட்டே வராரு. இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, இப்போ அதுக்கப்புறம் என்ன தான் ஆச்சு, உன் லைஃப்பில் ஒரு காதல் வந்துச்சா இல்லையா, ஒரு பொண்ணு வந்துச்சா இல்லையான்னு அவர் திரும்பவும் கேட்க ஆரம்பிக்காரு. யார்? நம்ம பகத் பாசில் தான். நம்ம ஹீரோ வந்து அதர்வா சும்மா இருக்காரா, திரும்பவும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்காரு. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே பல வருஷம் கழித்து 2019 காட்டுறாங்க. 2011 போயிடுச்சு. இப்போ 2019 ஹீரோ அவர் ஆசைப்பட்டபடியே நம்ம அவரோட மாமா இருக்கார நட்ராஜன், அவருடைய சேனல்லையே வந்து ஒரு பெரிய சேனலாக மாற்றி வச்சுருக்காரு. லோக்கல் சேனலாக இருந்தது வந்து ஒரு பெரிய நேஷ்னல் சேனலாக மாற்றிட்டாரு. அந்த சேனலில் வந்து இப்போ நம்ம ஹீரோ தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் நல்ல சூப்பராக ஒரு இடத்துல இருக்கார். இவர் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருப்பாங்கள்ல தமன், அவருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு மதுரையில் கல்யாணம், இந்த மாதிரி அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வயசில் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. இப்போது வந்து ஹீரோவோ சரி ஓகே, உனக்காவது லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு, எனக்கு தான் லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு, எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவும் செட் ஆகலை,
நம்ம 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு மதுரைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தமன் கால் பண்ணி கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே சொல்லிவிட்டு இப்போ அடுத்த நாள் கிளம்பி மதுரை ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. அப்படியே மதுரை ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோவை பிக்கப் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு தன்னுடைய காரில் ஏற்றிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பின் சீட்டில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா தன்னுடைய ஹீரோவுடைய ஸ்கூல் டேஸ் லவ்வர் இருக்காங்கல்ல, சாம் தாங்க. அதாவது நம்ம பிரீத்தி முகுந்தன் தாங்க. 2 கேரக்டர் நடிச்சிருப்பாங்கல்ல, அதே பொண்ணு தான். அவளை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு இன்னும் அதே கன்ஃபியூஷன். இவள் வந்து சமந்தாவா சமிக்தாவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக குழம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முறை நேராக வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து இது நீ தானே, ஆமாம் நீ, அதாவது அந்த பொண்ணே வந்து பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கரமாக குழப்பமாக இருக்குது. நீ வந்து முதல்ல சமந்தாவா சமிக்தாவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்காரு. நான் வந்து சமந்தாவோட சிஸ்டர் சமிக்தா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆகி இப்போ வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டோம். ஓ சூப்பர் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்காரு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவியல் ஆராய்ச்சி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க சமந்தா வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. ஹீரோவுக்கு பயங்கர ஆச்சரியம். நம்ம ஹீரோ வந்து அப்படியே டீசன் டெண்டரில் விட்ட லவ் வந்து இப்போ திரும்பவும் கண்டினியூ ஆகும் போலே அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக நம்ம சமந்தா கூடவே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காருங்க. இப்படியே கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஆள் இருக்கார். அவர் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி என்னுடைய எக்ஸிலோட அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா, எப்படியாச்சும் அவளை சமாளி அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம கல்யாண மாப்பிள்ளை தமன் தாங்க. நம்ம மியூசிக் டைரக்டர் இருக்கார்ல தமன், அவர் தாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணை வந்து கழட்டி விட்டார். அந்த பொண்ணு இப்போ பயங்கரமான கோபத்தில் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். இதை எப்படியா நம்ம ஹீரோக்கிட்ட ஃபோன் பண்ணி தயவுசு இதை வந்து தடுத்துடுறா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் நான் அந்த பொண்ணு லேடாவை கூப்பிட்டு இங்கே பாருமா, அவங்க லவ் தான் பிரேக்கே பாய்ச்சல, இங்கே வந்து ஏன் பிரச்சனை பண்ணுற, இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அவனாவது லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு நம்ம ஹீரோ அதர்வா. ஆனால் அந்த லேடாங்கிற பொண்ணு வந்து கேட்கவே மாட்டேங்காங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமன்கிட்ட வந்து தயவுசெய்து இந்த கல்யாணத்தை நிறுத்து, எதாக இருந்தால் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி லேடாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம தமன் வந்து இங்கே பாரு லேடா, நம்ம லவ்வலாக இருக்கும்போது நம்ம 2 பேரும் லவ் பண்ணும்போது நமக்கு வந்து எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தோம். நம்ம 2 பேரும் செட்டே ஆகலை. அதனால தான் நம்ம 2 பேரும் பிரேக்கப்பே பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில் எனக்கு கல்யாணம், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து பல கனவுகளோடு இருக்கா. இப்போ போய் இப்போ 2 குடும்பமும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நீ திடீர்னு வந்து நீ சொல்கிறேன்னு சொல்லி நான் காலையில் கல்யாணத்தை நிப்பாட்டி உன் கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோமே, இந்த 2 குடும்பமும் என்ன ஆகும், அந்த பொண்ணோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாக நினச்சி பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமாக எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கான். இந்த லேடாவும் சரி ஓகே உன்னோட கதையெல்லாம் எனக்கு புரியுதுன்னு சொல்லிவிட்டு இவங்களும் பிரச்சனை பண்ணாமல் அங்கேருந்து அந்த காதலை அப்படியே கை கழுவிட்டு போயிடுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் நல்லபடியாக காலையில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்ச அன்றைக்கி நைட்டு நம்ம சமந்தா இருக்காங்கல்ல, அவங்க யாருக்கும் தெரியாமல் பானிபூரி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு திருச்சிக்கு போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், உடனே நானும் வரேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் கிளம்பி ஒன்றா அப்படியே கிளம்பி போகிறாங்க. அவங்க ஹீரோவோட சொந்த ஊர் வந்து திருச்சி தானே. திருச்சிக்கு வந்து அவங்க சின்ன வயசில் சுற்றிக்கிட்டு இருந்த இடத்துல போய் அப்படியே ஜாலியாக அங்கே ஒரு பானிபூரி கடையில் போய் பானிபூரி சாப்பிட்டுட்டு அங்கே போனால் அந்த டியூஷன் சென்டருக்கும் போய் பார்க்காங்க. இப்படி அவங்களோட பழைய ஸ்கூல் லைஃப் எல்லாத்தையுமே நினைஞ்சு பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. என்னமோ நம்ம ஹீரோவுக்கு வந்து சமந்தா மேலே அந்த காதல் மட்டும் போகவே இல்லைங்க. சின்ன வயசில் பார்த்த அந்த லவ் இப்போவும் அப்படியே இருக்குது. எப்படியாவது இவங்க கூட நம்ம ஹீரோயின் சமந்தா கூட இருக்கும்போது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் சாம் வந்து நான் நாளைக்கே யூஎஸ் போக போகிறேன், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கணும் தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நாளைக்கு யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டுக்கு வாங்க, சென்னை ஏர்போர்ட்டுக்கு போவாங்கல்ல, அங்கே வச்சு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து ஹீரோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஹீரோயின் ஊருக்கு போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் ஏற போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து ஏர்போர்ட் போயிட்டு சாம்கிட்ட போய் தன்னுடைய காதலை வந்து சொல்லிட்டு கிளம்புறான்.
ஆனால் அந்த நேரம் பார்த்து இவன் ஏற்கனவே சண்டை போட்டார்ல ஹீரோ, அந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ் ரவுடி, அவங்க கூட வந்து திரும்பவும் சண்டை வந்ததுங்க. இதனால் வந்து அந்த இடத்துல வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ரவுடிகள் வந்து நம்ம ஹீரோவை வந்து அடிக்க அனுப்பியிருக்காங்க. இவங்க நம்ம ஹீரோவே ஆல்ரெடி ரொம்ப அவசரமாக இருக்கான், இந்த டைமில் வந்து ஃபைட்டு வந்திருக்காங்களே சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ரவுடிங்களெல்லாம் அடித்து பறக்க விடுறாரு. அவங்களும் பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடி வராங்க. ஒரு இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு வழியாக ஒரு பஸ் ஒன்று போது அந்த பஸ்ஸில் ஏறிக்கிறாரு. பின்னாடி அந்த ரவுடிகளும் பஸ்ஸில் ஏறிடுறாங்க. அந்த பஸ்ஸுலேயே அந்த ரவுடிகளை வச்சு நம்ம ஹீரோவும் ரவுடிகளுக்கும் பஸ்ஸில் வச்சு ஒரு சரியான ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபைட்டாக இருக்குது. இந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பஸ்ஸுங்க, கிரிக்கெட் பஸ்ஸு. ஆக்சுவலாக இவங்க வந்து சிஎஸ்கே மேட்ச் விளையாடுறதுக்காக ஏர்போர்ட்லேருந்து வெளிநாட்டிலேருந்து மேட்ச் விளையாட பிளேயர் வந்திருக்காங்க. அவங்கள பிக்கப் பண்ணதுக்கு தான் இந்த பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு. அந்த பஸ்ஸில் நம்ம ஹீரோ ஏறி இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம அந்த பஸ்ஸில் வந்து ஏறின ரவுடிஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை போட்டு பொழக்கிறாங்க. ஒரு இடத்துல நம்ம ஹீரோ அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இப்படி நம்ம ஹீரோ வந்து ஏர்போர்ட் போக முடியாமல் அந்த பஸ்லேயே மயங்கி விழுந்து கிடக்குறான். அந்த டைமிங்கில் பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ளைட்டை பிடிச்சி அவங்க அப்படியே அங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ அறம் மயக்கத்தில் இருக்கும்போதே அவன் கண்ணு முன்னாடி வானத்தலைவனோட காதலி சாம் பறந்து போகிறத காட்டுறாங்க. அவ்வளோதான். இந்த முறையும் அவனால் லவ்வை சொல்லவே முடியல. இந்த இடத்துல இன்ட்ரோவல் போடுறாங்க. இங்கே தாங்க இன்ட்ரோவல் போடுது. ஆல்ரெடி 3 லவ் முடிஞ்சு போய் இப்போ 4ஆவதாக லவ் திரும்பவும் வருது. இந்த லவ்வையும் சொல்ல முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி நம்ம இதயம் முரளி ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. கரெக்டாக இந்த இடத்துல வந்து இன்ட்ரோவல் போடுறாங்க. இன்ட்ரோவல் இதுக்கப்புறம் வந்து படத்தில் ரொம்ப சூப்பரான விஷயங்கள் நிறைய கொட்டி கிடக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் இவனுக்கு லவ்வே கிடையாது, என்ன பண்ண போகிறான்? இன்ட்ரோவல் இப்போ தான் வந்திருக்கு. இன்னும் இன்ட்ரோவலுக்கு அப்புறம் அவ்வளோ சீன் இருக்குது. எப்படி இருக்க போகிறான்னு சொல்லி இனிமேல் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இன்ட்ரோவல் முடிஞ்சிருச்சு. இன்ட்ரோவல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, தன்னோட காதலை சொல்லவே பயந்துட்டு இருக்க நம்ம முரளி வந்து இப்போ நம்ம இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம பகத் பாசில் இருக்காங்கல்ல, இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த ஃப்ளைட்டில் தான் காட்டுறாங்க. ஃப்ளைட்டில் வந்து நம்ம பகத் பாசில்கிட்ட நம்ம அதர்வா வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா உன்னால் கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணுக்கிட்ட கூட உன் லவ்வை சொல்லவே முடியாது இல்லை, நீ ஏன்டா இப்படி இருக்க, அவ்வளோதான், நீ கடைசி வரைக்கும் மொட்டை பையனாகவே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படின்னு அப்படியே அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ இப்போ அமெரிக்காவிலேருந்து நம்ம போய்கிட்டு இருக்கோமே, எதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய கல்யாணத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். என்னடா சொல்கிற, உனக்கு கல்யாணமா, எப்படிடா, இது என்னடா புதுக்கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பகத் பாசில் ஷாக்காகிறாரு. ஆமாங்க, இந்த கதையை தெரியும்னு சொல்லி திரும்பவும் பிளாஸ்பேக் போகிறாங்க. இந்த அப்படியே ஒரு பிளாஸ்பேக் ஆரம்பிக்கு. இந்த பிளாஸ்பேக்கில் பார்த்தீங்கன்னா தான் காதலிச்ச பொண்ணுக்கிட்ட கடைசி வரைக்கும் காதலை சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கு நம்ம ஹீரோக்கு. எப்படியாச்சும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நட்டி நட்ராஜ் இருக்கார்ல, அவருடைய மாமா, அவர் வந்து நம்ம ஹீரோவை வற்புறுத்தி, நான் தான் கல்யாணம் பண்ணிக்காமல் 30 வருஷமாக உன் கூட உனக்காகவே வாழ்ந்துட்டேன், நீ என்னைய மாதிரி ஆயிடக்கூடாது, அதனால் தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோக்கிட்ட ரொம்ப எமோஷனலாக கேட்க, சரி ஓகே மாமா, உன்னோடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம், உனக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கு ஒத்துக்கிறான். அப்படியே அந்த அரேஞ்ச் மேரேஜில் இவனுக்காக இவங்க மாமா பார்த்து வச்சுக்க பொண்ணு தான் நம்ம அதித்தி. அந்த கேரக்டர் நம்ம மாளவிகா நடிச்சிருக்காங்க. மாளவிகா மேனன் அவங்க தாங்க. அதாவது நம்ம மாளவிகா மேனன் எந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிம்பு கூட ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அதுபோக பேட்டை படத்தில் நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க தாங்க மாளவிகா மேனன் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ நல்லபடியாக 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு போச்சு. 2 பேருக்கும் பிடிச்சி போச்சு. இப்போ ஒரு வாரத்தில் வந்து கல்யாணம் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம முரளிக்கும் அந்த ஹீரோயின் அதித்திக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஒரு நாள் பார்த்திங்கன்னா தற்செயலாக நம்ம ஹீரோ வந்து ஒரு மாலில் வச்சு இவனுடைய பழைய காதலி கைடு லோகர் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துடுறான். அவ்வளோதாங்க. அவங்கள பார்த்ததும் அப்படியே நம்ம ஹீரோ வந்து உறைஞ்சி போய் நின்றுறான். கை கால் எதுவுமே ஓடலை. ஆனால் அவங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, இது எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வந்து கிட்ட வந்து நார்மலாக பேசுகிறாங்க. அவங்க நார்மலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, நான் வந்து இப்போ டெல்லியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அங்கே வந்து ஒரு எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில் டாக்டராக இருக்கேன்,
நீ எப்படி இருக்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க சொல்லி அவங்க நார்மலாக பேச ஆரம்பிக்காங்க. நான் வந்து அவங்க கூட வந்து எல்லாம் டச்சில் இல்லை, அந்த டைமில் எல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம்ல அப்படின்னு சொல்லி பழைய கதையெல்லாம் வந்து நம்ம கைடு லேகர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இதே அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்த வந்து அந்த நேரத்தில் சில வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா இருக்கும்போது நம்ம இதய மேலே பயங்கர லவ்வில் இருந்திருக்காங்க. அந்த லவ்வை சொல்ல அவங்களுக்கும் தைரியம் இல்லாமல் இருந்திருக்கு. கடைசி வர லைவ் ஸ்டேஷனில் கூட எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட அந்த லவ்வை சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் பாவம் அவங்களாலேயும் அந்த பயத்தை விட்டுட்டு லவ்வை சொல்லாமல் தைரியம் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த வலி இன்னும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து நான் அந்த டைமில் உன் மேலே ரொம்ப லவ்வில் இருந்தேன்னு சொல்லிட்டு தன்னுடைய லவ்வை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க இப்போ ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருதையா, இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் உங்ககிட்ட இந்த லவ்வை சொல்றது மூலிமா நீ என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காத, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது, நல்ல ஃபேமிலியெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதாவது இந்த இது சொல்லாமே போயிருந்துருக்கலாம், ஏன் சொன்னாங்க தான் தெரியல. எனக்கு வருத்தம்ப்பா, கல்யாணமாகி பிள்ளையை பற்றிட்டு வந்து ஏன் லவ் பண்ண சொல்கிறேன். இங்கே தான்டா கள்ளக்காதல் உருவாகுது. சாரி மக்களே, மன்னிச்சுக்கோங்க. நம்ம திரும்பவும் கதைக்கே போயிடுவோம். நல்ல ஃபேமிலி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் என் மனசுக்குள்ளே ஒரு பூட்டி வச்சிருந்த அந்த காதல் வந்து எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்போ உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இப்போ இங்கே நம்ம ஹீரோ வந்து இப்போ தான் ரயில்வே ஸ்டேஷனில் தன்னுடைய காதலை இவங்கக்கிட்ட சொல்லியிருந்தா இவங்க லைஃபே மாறி இருக்கும். ஆனால் சொல்ல தயக்கப்பட்டு பயப்பட்டு சொல்லாமலே விட்டுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம். ஆனால் அதுக்கு முன்னாடி அமெரிக்கா கிளம்பி போகிறேன். தன்னோட ஸ்கூல் டேஸ் லவரான சாம்கிட்ட போய் லவ்வை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ முடிவு பண்ணி இப்போ போகிறான். தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவிட்டுட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாச்சும் நம்ம சாம்கிட்ட எனக்குள்ளே இருக்க அந்த லவ்வை சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. டே, இன்னும் அறிவு கட்டு போயிட்டா உனக்கு, இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ அப்படியே அமெரிக்கா போயிட்டு சாமுங்கிட்ட போய் பேசுகிறாலும் என்ன சொல்லுவேன், நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுவியா இல்லை காதலிச்சேன்னு சொல்லுவியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்காங்க. நீ என்னதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய லவ்வை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹீரோ சொல்கிறாரு, ஏப்பா அவன் என்ன வேணால் எடுத்துக்கிட்டோம், நான் உன்னை லவ் பண்ணலை, இப்போ பண்ணலை, லவ் பண்ணுன்னு மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்போ தான் என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியும், இந்த லைஃப்பில் வந்து என் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ வந்து அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி ஓகே, இந்த மாதிரி பேச்சுலர் பார்ட்டி நம்ம ஒன்று ரெடி பண்ணுவோம், அதுக்கு நம்ம போகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அப்படியே அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடியா கொடுக்காங்க. அப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து அமெரிக்கா போகிறாங்க. அங்கே வந்து நாசாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம சாமை போய் மீட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பிரீத்தி முகுந்தன், சமந்தா கேரக்டர் நடிச்சிருக்க பிரீத்தி முகுந்தனை போய் மீட் பண்ணுறாங்க. அங்கே நம்ம சாம் ஹீரோவை பார்த்து, டே நீ எங்கடா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புளியிடுறாரு. அப்படியே நாசாவையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு போகலாம் வந்தேன், அடுத்த 4 டேஸில் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே சூப்பர், ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்ச முகமாக உன்னைய தான் பார்த்துருக்கேன்னு சொல்லி அவங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே மதுரைக்கே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குடா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்த 4 டேஸ் நம்ம இந்த ஊரை சுற்றி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம சாம் ஹீரோவை கூப்பிட, அவளை தாங்க ஹீரோ பயங்கர கேப்பி, சொல்ல வேண்டும், அவர் உடனே இழுத்துக்கிட்டு போயிட்டார். இப்போ அடுத்த அந்த 5 நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம ஹீரோ நம்ம சமந்தா கூட ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கான். ஊரில் இருந்து அவனுடைய மாமா அவர் வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காரு, டே இன்னும் 4 நாளில் உனக்கு இந்த 4 நாள் முடிஞ்சு போச்சுடா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவகிட்ட நீ லவ் பண்ணுற விஷயத்தை சொல்லிவிட்டு கிளம்பலாண்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து தயக்கத்தோடையே வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதை பற்றி இந்த லவ் விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் சமந்தா வந்து தன்னுடைய ட்வின் சிஸ்டர் இருக்காங்கல்ல சம்யுக்தா, அவங்கக்கிட்ட ஹீரோவை பற்றி சொல்லி டீசன் டேஸ்லேருந்து அவள் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு முதல் மதுரையிலே மீட் பண்ணோம், இப்போ இங்கே நியூயார்க்லேயும் இப்படி ஒரு பசங்க திரும்ப லைஃப்பில் வராங்கன்னா அவங்க கூட லைஃப் லாங் இருக்கணும்னு சொல்லி தோணுது, அதனால் அவங்ககிட்ட நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சமந்தா வந்து ஹீரோவை லவ் பண்ணுறதா
தன்னுடைய அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லி ஓகே நான் லவ் பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன் சொல்லிட்டு இப்போ அவங்க நேராக கிளம்பி ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதான் ஹீரோ ரூமுக்கு வந்து ஹீரோ வந்து ஆல்ரெடி அங்கே அந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, டேய் இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு என்ன விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு ஒழுங்காக அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ லவ் பண்ணுற விஷயத்தை சொல்லிவிடு, உன்னோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு போகலாம் வாடா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வெளியிலேருந்து நம்ம சமந்தா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, ஹீரோயின் நேராக உள்ளே வந்து கண் கணங்கிட்டு நான் உன்னை ரொம்ப நம்புனேன்டா, ஆனால் நீ என்னை பொய் சொல்லி ஏமாத்திட்ட, ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப் தனியாக தான் வந்திருக்கேன்னு சொன்னேன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு பிளான் பண்ணி வந்திருக்க, ஊரில் ஒரு பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டு வந்து இங்கே வந்து என்கிட்ட காதல் சொல்ல வந்திருக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு எமோஷ்னலாக கத்தி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அவங்களும் கிளம்புறாங்க. ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு அவன் ஹீரோயின் சமந்தாவை போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. என் லைஃப்லேயே உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்க்கலடா, நீ எப்போவும் உன்னை பற்றி மட்டும்தான் நினைக்கிற, தயவு செய்து என் முகத்தில் இனிமேல் நீ முடிச்சிடாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சமந்தா வந்து பயங்கரமாக கோவமாக கத்திட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், அந்த நெஞ்சு வலியோடு நம்ம ஹீரோ அமெரிக்காவிலேருந்து இப்போ ரிட்டர்ன் சென்னை போய்கிட்டு இருக்கான். இந்த ட்ராவலில் தான் நம்ம வந்து பகத் பாஸில் மீட் பண்ணி ஹீரோ இவ்வளோ நேரம் இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட பகத் பாசிகள் வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு, என்னடா உன் லைஃப் இவ்வளோ காமெடியாக இருக்குது, இவ்வளோ சிக்கலாக இருக்குது, சரி விடு, இது தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும், இதுக்கப்புறமாவது ஊருக்கு போகிறல்ல, ஒழுங்காக உனக்கு பார்த்துருக்க அந்த பொண்ணை வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணே சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் நம்ம பகத் பாசிகள் கொடுத்த அட்வைஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே ஏர்போர்ட் வந்து இறங்குறாங்க. நம்ம பகத் பாசிகள் டிக்கெட் போகிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். அவங்க யாருன்னு பார்த்தா இந்த கதையிலே இங்கே தாங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. சின்ன வயசில் ஒரு ஸ்கூல் க்ரஷான இங்கிலீஷ் டீச்சர் கீதா மிஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்ம பகத்தோட ஒய்ஃபு. ஆமாங்க, புருஷன் சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு நம்ம ஹீரோ, அவர் அந்த புருஷன் உண்மையான புருஷன் நம்ம பகத் பாசில் தாங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமாக அதான் அவங்க டீச்சரை பார்த்ததுமே நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பயங்கரமாக ஹாப்பியாகிறாங்க. நேராக அவங்ககிட்ட போய் கீதா மேம் எங்களை ஞாபகம் இருக்கா, நான் தான் இதையான்னு சொன்னதும் அவ்வளோதான், மிஸ்ஸுக்கும் இவங்களை பார்த்து பயங்கர ஹாப்பி. ஆனால் அவங்க இருக்கிற கீதா மேமுடைய ஹஸ்பண்ட் அதாவது பகத்தை பார்த்துட்டு கடுப்பாக வராரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த கற்பனை பொண்ணு அந்த லவ் எல்லாத்தையுமே, இது எல்லாமே தான் பொண்டாடி தான் சொல்லிக்கிட்டு இருந்தானா, அதை தான் சொல்லி நம்ம கலாச்சி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அவரு கூட. இதெல்லாம் கேட்டவுடனே அவருக்கு புரிய ஆரம்பிக்கு அவரை திட்டிகிட்டு இருக்காருன்னு. அதே சமயம் நம்ம ஹீரோவுக்கு தான் கல்யாணம் ஆக போகிற விஷயம், இதுக்கு முன்னாடி அவன் பண்ண லவ் எல்லாத்தையுமே அந்த மிஸ்கிட்ட சொல்ல, ஐயையோ எம்மா இவன் காதல் கதையை கேட்ட காதல் ரத்தமே வந்துடும், வா வீட்டுக்கு போயிட சொல்லி தான் பொண்டாட்டியை தள்ளிக்கிட்டு ஓடிடுறாரு நம்ம பகத் பாசிபிள். அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறாரு. சார் அவ்வளோதான், என் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் வந்து போங்க சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட, அதெல்லாம் வேலைக்கே ஆகப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பகத் பாசிபிள் அந்த டீச்சரை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறாரு. இப்போ ஹீரோவோடைய ஃப்ரெண்ட்ஸும் நேராக ஹீரோவை கூட்டிகிட்டு அவங்க மண்டபத்துக்கு போயிடுறாங்க. அங்கே மண்டபத்துக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோடைய முகத்தில் சிரிப்பே இல்லை. ஏன்னா அவன் இன்னமும் தன்னோட காதலியான சமந்தாவை தான் நினச்சிக்கிட்டே இருக்கான். அவன் மனசில் வந்து அந்த காதலை வச்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி குழப்பத்தோடு நேராக மண்டபத்துக்குள்ளே வந்து தன்னுடைய மாமாவை தனியாக கூப்பிட்டு, இந்த கல்யாணம் வேணாம் மாமா, எனக்கு நான் அமெரிக்காவுக்கு போனதே இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த இடத்துல மாமா வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாரு. என்னப்பா இப்போ வந்து இப்படி சொல்கிற, சின்ன வயசுலேருந்தே நீ கேட்டதெல்லாம் நான் உனக்காக பண்ணியிருக்கேன், இப்போ இந்த கல்யாணமும் நான் உன்னை கேட்டு தான் பண்ணேன், உனக்காக நான் கல்யாணம் கூட பண்ணிக்காமல் இருக்கேன், நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பண்ணுறியே, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த அதை பொண்ணை பற்றி கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி கவலையாக அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த மாமா, சரி ஓகே கவலைப்படாதடா, நடக்கிறத பார்த்துக்குவோம், இந்த கல்யாணம் தின்னா நீ சந்தோஷமாயிடுவல்ல, வர்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ இவரும் போய் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண எழுந்துக்கிறாரு. ஆனால் அவர் மாமாவை தலைவனியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து, மாமா ஒன்றும் அல்ல, ஒரு விடு நான் பார்த்துக்கிறேன், உனக்காக ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு போகிறான். அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் ஹீரோவுடைய கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய அந்த காதல் வந்து இந்த காதல் எல்லாமே இந்த கல்யாணத்தோட மொத்தமாக முடிய போகுது. இந்த கல்யாணத்தில் வந்து நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைங்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸால் புரிஞ்சிக்க முடியுது. ஹீரோவுக்காச்சும் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, ஆனால் அவளால் முடியல.
அவ்வளோதான் போச்சு, எல்லாமே முடிய போகுதுன்னு நினைக்கும் போது தான் அப்போ டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பேக்கில் ஒரு சாங் ஒன்று ஓட ஆரம்பிக்கு. ஒரு ஆள் காரில் வந்து இறங்குறாரு. யாரும் பார்த்தா அவர் நம்ம பகத் பாசில் தான். அவர் கூடயே நம்ம சமந்தாவையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. இவர் எப்படி மனசு மாதிரி கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன பிளாஸ்பேக், இந்த இடத்துலையும் ஒரு பிளாஸ்பேக் போடுறாங்க. அவங்க அந்த பிளாஸ்பேக்கில் ஏர்போர்ட்லேருந்து அவசரமாக அந்த பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு போகும்போது அந்த கீதா மிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நீங்கள் வீட்டில் இல்லாத சமயம் சின்ன வயசில் அந்த பையன்தான் என் உயிரையை காப்பாற்றினான், நம்ம குழந்தையும் காப்பாற்றினான், ஆனால் நீங்கள் அவனுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குத்தம் சொல்ல ஆரம்பிக்காங்க. இதை கேட்ட பகத் பாசிலுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீலிங் பண்ணுறாரு. ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்காரு. சரி ஓகே, அவனுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவன் லவர் கூட சேர்த்து வச்சிடலாம் அவ்வளோதானே சொல்லிட்டு இப்போ அவங்க போய் இந்த மாதிரி ஃபாரின் போய் வந்து நம்ம சமந்தாவை கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படி நம்ம சமந்தாவை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்குள்ளே வரதை பார்த்துட்டு ஸ்டேஜில் இருக்கிற நம்ம ஹீரோ என்ன பண்ணுன்னு தெரியாமல் உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகத் பாசில் நேராக நம்ம ஹீரோவுடைய மாமாக்கிட்ட போய் உங்கள் மாப்பிள்ளைக்கு நல்லது நடக்குன்னு நினைக்கிங்கல்ல, அப்போ இந்த கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, அதில் அவனுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது, உங்களுக்காக தான் அந்த கல்யாணத்தை அவன் ஒத்துக்கிட்டு இருக்கான், இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. மாமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்காக தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், நீங்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பழைய மாதிரி கொஞ்சம் எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காரு. மாமா நட்டியும் ஹீரோவுடைய ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டேஜில் எல்லோரும் முன்னாடியும் போய் மன்னிப்பு கேட்டு கல்யாண பொண்ணுக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அந்த கல்யாணம் நடந்தால் நீயும் நல்லா இருக்க மாட்டேன், அவனும் நல்லா இருக்க மாட்டான், ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, ஏன்னா அவன் வந்து அவனோட காதல் வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த கல்யாண பொண்ணும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லி கல்யாணத்தை மொத்தமாக நிறுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி கல்யாண பொண்ணு அவங்க வீட்டுக்காரங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் நம்ம பகத் பாசில் கூட்டி வந்திருப்பாங்களா சாம, அவங்க நேராக கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோ முன்னாடி எடுத்து இப்போயாவது உன் காதலை சொல்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃபேமிலியும் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் நம்ம ஹீரோ அதாவது இங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இவன் நான் காதலிச்ச சமந்தாவே கிடையாது, இவன் சமீத்தாடா, இவளை ஏண்டா கூப்பிட்டு வந்து அப்படி சொல்லி பயங்கரமாக சிரிக்கிறான். ஆமாங்க, நம்ம பகத் பாசில் கூப்பிட்டு வந்து சமந்தா கிடையாது, சமந்தாவோட அக்காவான சமீத்யாவை தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. என் கல்யாணத்தை நிறுத்ததுக்கு வெறும் 2 மணி நேரம் தான்டா டைம் கொடுத்தீங்க, அதில் எப்படி அமெரிக்காவில் இருக்கிற சமந்தா கூப்பிட்டு வர்றது, அதனால தான் ஆண்டிப்பட்டியில் இருந்து அவளோட தங்கச்சியை கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோவுக்கும் சமந்தாவுக்கும் இப்போ தான் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நாசாவில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சமந்தா கிட்ட போய் எப்படியா உன்னோட காதலை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி இவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ இந்த சீன் அப்படியே முடியுது. இப்படியே 1 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் அமெரிக்காவை காட்டுறாங்க. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம சமந்தா வந்து தன்னுடைய ஃபேமிலியோட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ காலில் எப்போவாச்சும் இதய முரளி வந்து காதலை ஏற்றுக்கமா அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பமாக சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் கேட்கவே மாட்டேங்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கிட்ட லவ்வை சொல்லவே இல்லை. இந்த காலம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் ஆகிடுதுங்க. இப்போ ஒரு 30 செகண்டில் கட் ஆக போகுது. அதுக்குள்ளேயாச்சும் அவனை என்கிட்ட லவ்வை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சமந்தா வந்து சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து உடனே அந்த வீடியோ காலில் வந்து சமந்தா கிட்ட போய் தன்னோட காதலை சொல்கிறதுக்காக தயக்கத்தோடு உட்காடுறான். வெறும் 3 வார்த்தை, அந்த வார்த்தையை அவன் வாயிலேருந்து வரவே மாட்டேங்குது. இன்னும் 3 செகண்ட் தான் இருக்குது, அதுக்குள்ளேயாச்சும் சொல்லிடுறா அப்படின்ற மாதிரி காலில் இருக்கிற சமந்தா வந்து ரொம்ப தயக்கத்தோடு கேட்காங்க. இவனும் ஐ லவ் யூன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே கால் கட் ஆகிடுது. அவ்வளோதாங்க. கடைசி வரைக்கும் இவனால் அவன் காதலை சொல்லாமலே போயிடுச்சுங்க. காதலை சொல்லவே இல்லை. ஆனால் இவன் லவ் பண்ணுறாங்கிறது சொல்லாமலே சமந்தாவுக்கு புரிய வச்சுட்டாங்க மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் வந்து நம்ம இதய முரளி நடித்த அந்த கேரக்டரை அப்படியே எடுத்து பண்ணியிருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து அந்த பாட்டெலாம் அங்கங்கே சிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இதோட படம் முடியுதுங்க. நம்ம ஹீரோவுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே முடியல, லவ்வையும் சொல்லலை, அப்படியே வச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு இதய முரளின்னு சரியாக தான் பேர் வச்சுருக்காங்க. ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் மூவிங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் மூவி. எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா சந்தோஷமாக ஃபேமிலியோடு போய் பார்த்து வரலாம். எந்த ஒரு ஆபாசமான காட்சிகளோ அடல் சீன்ஸு எதுவும் கிடையாது. தாராளமாக சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் போகலாம்.
போய் தாராளமாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சிரித்து பார்க்கணுன்னு இந்த படத்தை பார்த்துட்டு வர்றாங்க. அவ்வளோ ஒரு அருமையான படம். எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே மக்களே, இந்த படம் இதோட முடிஞ்சுது. நம்ம ஆல்ரெடி இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தாச்சு, அதுபோக இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியும் பார்த்தாச்சு. இப்போ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கா, என்னென்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க, அடுத்து இந்த நடிப்போட இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், இப்படி மற்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க, டைரக்டர் நேம், மற்ற அசிஸ்டன்ட் ஒர்க்கர் எல்லாரையும் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே மக்களே, இந்த இதய முரளி படத்தோட ஒட்டுமொத்த டீமை பற்றி நான் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே மக்களே, வாங்க நம்ம இப்போ அந்த வீடியோவோட இந்த படத்தோட மொத்த டீட்டெயில் எல்லாரையும் பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன், அவர் தாங்க இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் தாங்க அவர் ஃபஸ்ட்டு படம் அறிமுக இயக்குனராக இந்த படத்தில் தான் அறிமுகமாகறாரு. கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து ஒரு 2 வருஷமாக கதை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அதர்வாட்டை சொல்லி கதை ஓகே பண்ணி இப்போ சக்ஸஸாக படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படமும் நல்லா காமெடியாக சூப்பராகவே இருக்குது. இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதுனது வந்து நம்ம ஆகாஷ் பாஸ்கரன். இவங்க கூட சேர்ந்து நம்ம எஸ் சீனிவாசன் சொல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கதை எழுதியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதுனது வந்து திராவிட் செல்வம் அப்படின்னு ஒரு ஆள் தான் வசனம் எழுதியிருக்காரு. அப்புறம் கதை எழுதுனது நம்ம ஆகாஷ் பாஸ்கர், நம்ம டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கர் தான் கதை எழுதுனது. தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் பாஸ்கரன் தாங்க. இங்கே தான் பெரிய சாக, யோசிச்சு பாருங்கள், டைரக்டர் தான் தயாரிப்பாளர். அவரே வந்து அவர் தான் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, இந்த கதை மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அவரே இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. உண்மையிலே இது பெரிய விஷயம் தாங்க, பாராட்டே ஆகணும். ஹீரோவே சரி, டேரக்டரே வந்து ப்ரொடியூசர் ஆகிறதுனால அவருக்கு எப்படிலாம் செலவை கட்டுப்படுதுன்னு நல்லாவே தெரியும். அதை பர்ஃபெக்டாக பண்ணி எப்படி படம் எடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக எடுத்து மக்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காருங்க. இந்த படத்தில் வந்து ஹதர்வா பண்ணியிருக்காங்க, அதுபோக பகத் பாஸ்வில் பண்ணியிருக்காங்க, பிரீத்தி முகுந்தன், கயடு லோகர், அபிராமி, ராம்கி, இப்படி நிறைய கேரக்டர், நட்டி நட்ராஜன், நம்ம இவர் ரக்ஷன், பரிதாபங்கள், சுதாகர், இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு, அதாவது கேமராமேன் வந்து நம்ம மனோஜ் பராம்ஸ்கா அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம சாய் HCS என்ன இவங்க வந்து சாங் மட்டும் ஷூட் பண்ணியிருக்காங்க. சாங்க்கு மட்டும் இந்த சாய் CS வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. மீதி ஒட்டுமொத்த படத்தை எல்லாமே நம்ம மனோஜ் தாங்க ஷூட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் தான் எடிட்டிங் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம தமன் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷம் கழித்து நடிக்க வந்திருக்காரு. அவரே இந்த படத்தில் மியூசிக் டைரக்டரும் பண்ணிட்டார். இந்த படத்தை வந்து நம்ம டைரக்டர் இருக்கார்ல ஆகாஷ் பாஸ்கரன், அவர் வந்து விடியல் படங்கள், அதாவது ஃபிக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு விடியல் ஃபிக்சர்னு சொல்லி ஒரு தயாரிப்பு கம்பெனி ஆரம்பித்து அந்த தயாரிப்பு கம்பெனி மூலிமா அவரே மொத்தமாக அந்த மொத்த படத்தில் அவரே எடுத்துக்கிட்டு படத்தை தயாரித்து வெளியிட்டாருங்க. இந்த படத்தை வாங்கி வெளியிட்டது வந்து நம்ம ரெட் ஜெயண்ட், நம்ம உதயநிதி அண்ணன் இருக்கார்ல, அந்த ரெட் ஜெயின் கம்பெனி தான் வாங்கி வெளியிட்டாங்க. இந்த வாரம் வந்து ஜூலை 10ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படங்க. இது வந்து 2.5 மணி நேரத்துக்கு நார்மலாக ஓடக்கூடிய படம், நல்ல காமெடியான மூவியாக இருக்குது. இந்த படம் 2025 பிப்ரவரி மாதம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த படம் மே மாதம், சரி அதுக்கப்புறம் வந்து மே மாதம் வந்து ஆரம்பித்தாங்க. படத்தில் வந்து இந்த மாதிரி பிப்ரவரி மாதம் தான் இந்த படம் வந்து ஷூட் பண்ண, இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொல்லி அறிவித்தாங்க. மே மாதம் இதுக்கான ஷூட்டிங் போனாங்க. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் தம்மன், அப்புறம் ஒளிப்பதிவாளர் மனோஜ், இந்த மாதிரி எல்லோரும் பண்ண போகிறாங்க, எடிட்டிங் பிரதீப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி மே மாதம் வந்து ஃபுல்லாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து இதய முரளின்னு பேர் வச்சாங்க. நம்ம மக்கள் இருந்து எல்லாமே கலவையான விமர்சனம் தான் வந்துச்சுங்க. தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஒரு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் என்னப்பா இது வந்து ஏற்கனவே நிறைய பார்த்த படம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே மக்களே, இந்த படத்தில் வந்து யார் யார் என்ன கேரக்டர் நேம் நடிச்சிருக்காங்க முதல்ல பார்க்கணும். இந்த படத்தில் ஹீரோ அதர்வா இருக்கார்ல, அவர் வந்து இதயா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. முதல் நேம் எனக்கு டவுட்டாகவே என்னென்னா, இதயாங்கிறது என்ன பேர், எதுக்காக இதயான்னு சொல்லி வச்சுருக்கோன்னு எனக்கு புரியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஹீரோ பகத் பாஸ்வில், அவர் வந்து ஒரு சும்மா கேமியா ரோல் தான். அவரோட பேர் வந்து சூர்யா. இந்த படத்தில் அவர் சூர்யாங்கன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நம்ம
கைடு லோகர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட பேர் வந்து இந்த படத்தில் அமுதா அப்படின்னு ஒரு படத்தோட கேரக்டர் நேம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு டப்பிங் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கா சின்மாய் தான் டப்பிங் பண்ணியிருக்காங்க. தமிழில் ஃபுல்லாமே அவங்க தான் டப் பண்ணியிருக்காங்க, தெலுங்குலையும் அவங்க தான் டப் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நம்ம கைடு லோகருக்கு இந்த குரலுக்கு அருமையாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது 2 பேர் குரலும் கேட்கறதுக்கேவும். அதுக்கப்புறம் நம்ம பிரீத்தி முகுந்தன் 8 வேடத்தில் நடித்தாங்கல்ல, ஒன்று வந்து சமந்தா, இன்னொன்று வந்து சமுத்தியா. ஆல்ரெடி இந்த 2 கேரக்டரும் இவ்வளோ பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் கடைசியாக வந்து கிளைமேக்ஸில் நம்ம பொண்டாட்டியாக நடிக்க போகிற அந்த மாளவிகா மேனன் அதிதி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேமியா தோற்றம் தான் இவங்களுக்கும். கடைசி ஒரு 20 நிமிஷம் தான் இவங்க படத்தில் இருக்காங்க. அப்புறம் நம்ம நட்டி நட்ராஜன் நம்ம ஹீரோவோட மாமாவை அடிச்சிருக்காருல, அவரோட படம் கேரக்டர் நேம் வந்து தங்கம். இதுபோக நம்ம பெப்சி விஜயன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து டென்னிஸ் பயிற்சியாளராக நடிச்சிருப்பார். அதுபோக நம்ம அமுதா கைடு லோகரோட அப்பாவாக சொல்லி நம்ம ராம்கி நடிச்சிருக்காரு. நம்ம தமனோட பேர் வந்து இதில் சச்சின் வந்து பேர் வச்சு நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து இந்த லாரா, அதாவது லடோன்னு சொல்லி இந்த தமன் லவ் பண்ணார்ல, டாக்டராக ஒரு பொண்ணு வரும்ல, அந்த பொண்ணோட படத்தோட பேர் வந்து லாடோ, ஆனால் உண்மையான பேர் வந்து லாரா. அப்போ நம்ம ரக்ஷன் வந்து பிரபு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம திராவிட் செல்வம் இருக்கார்ல, அவர் வந்து கஜாங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்போ நம்ம பரிதாபங்கள் சுதாகர் வந்து ஜூஜு அப்படின்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. இதுபோக நம்ம வந்து அந்த டீச்சராக வருவாங்கள்ல, அந்த கீதா மிஸ்ன்னு சொல்லி, அவங்களோட உண்மையான பேர் வந்து சொனிதா காந்தி, அவங்க தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்துலேயே அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுபோக நம்ம தமனாவோட பொண்டாட்டியாக வந்து நம்ம துளசிங்கிற கேரக்டரில் வந்து நம்ம அஞ்சு சூரியன் தான் நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம சின்னிஜியன் ஒரு சின்ன சீனில் வந்துட்டு போகிறாரு, அவர் இதில் உண்மையில சின்னிங்கிற பேரில் மட்டுமே நடிச்சிட்டு போயிருக்காரு. அப்புறம் நம்ம இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ராவ் வந்து யோஸ்ரீன் அப்படி ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 2024 வந்து நம்ம தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் இருக்கார்ல, அவர் வந்து முடிவு பண்ணுறாரு நம்ம அதர்வா தமன்னா இவங்க கூட சேர்ந்து மமிதா பைஜு தான் முக்கியமான வேடத்தில் நடிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து அதர்வா வந்து இந்த படத்தை வந்து ஓகே பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு நம்ம மமிதா பைஜு நடிக்க இருந்த கேரக்டரில் வந்து நம்ம கைடு லோகர் நடித்தாங்க. அவங்க வந்து எனக்கு படம் வந்து செட் ஆகலை, அதாவது சரியான ஒரு கேரக்டரில் சொல்லி அந்த படத்துலேருந்து விலகி போயிட்டாங்க நம்ம மமிதா பைஜு. அவங்க நடிச்சிருந்தால் இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும் இந்த படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் 2025 அதாவது 2024 வந்து டிசம்பரில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. 2025 பிப்ரவரி 13 இந்த படத்தோட வந்து சின்ன டீசர் மாதிரி வெளியிட்டாங்க. அவர் வந்து நம்ம ஹீரோ முரளி இருக்கார்ல, மதராவோட அப்பா, அவர் நடித்த அந்த படத்தோட நினைவாக தான் இந்த படத்தை வந்து வெளியிட்டாங்க, அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த படம் ஜூன் மாதம் தேட்டரில் வந்து ஜூலை மாதம் தேட்டரில் வந்து வந்துடுச்சு. ஜூன் 26 2026 வருஷத்தில் வந்து 26ஆம் தேதி தாங்க இந்த படத்துக்கு டப்பிங் எல்லாம் முடித்தாங்க. அவ்வளோ நாள் இந்த படம் வந்து எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இந்த படத்தை நடித்து கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ அதர்வா. 2.5 வருஷம் எடுத்திருக்காரு நம்ம டேரக்டரான ஆகாஷ். அவர் ஏன் தான் புரியல, ஆகாஷ் பாஸ்கரன் தான் தயாரிப்பாளரும். இப்படி 2.5 வருஷம் ஒரு படத்தை எடுத்தால் இதனால் எவ்வளோ நட்டம் வரும் ஒரு தயாரிப்பாளர், அவருக்கு அது புரியலைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே மக்களே, இந்த படத்தில் வந்து சாங்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம அண்ணன் தான் போட்டிருக்காரு, அதாவது நம்ம அண்ணன் தமன் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டு வந்து எல்லாமே 2024 வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவர் எல்லாத்தையும் முடித்து கொடுத்துட்டாருங்க. 2024 ஜூன் மாதம் படத்தை வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கக்குள்ளே அந்த படத்துக்குள்ளே எல்லா பாட்டையும் அவர் போட்டு கொடுத்துட்டாரு. அப்படி ஒரு ஃபாஸ்டான அவர் வந்து தமன் வந்து மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லெனின் சொல்லி ஒரு படம் இன்னும் வெளியே வரல, அந்த படத்துக்கு மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்மான்னு சொல்லி ஒரு படம் வரப்போகுது. இது வந்து தெலுங்கில் வந்து இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சிக்மா அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காரு. லெனின் வந்து தெலுங்கு தமிழ் 2 லாங்குவேஜும் சேர்ந்து வருது.
இதில் வந்து இந்த படத்தில் வந்து ஓப்பனிங் சாங் இதையான்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து 21 மார்ச் 2025 தான் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து வெளியிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமே தங்கமேன்னு ஒரு சாங் வந்து ஜனவரி 2026 வந்து 28 இந்த 2வது பாட்டை வந்து வெளியிடுறாங்க. அப்புறம் 3வது பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 2026 13 அந்த வான் பாட்டு அன்னைக்கு தான் டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. டீசரோட இந்த வான் பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் 4வது பாட்டு வந்து இப்போ கடைசியாக ஜூன் 16 வாமா வாமா சொல்லி ஒரு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கடைசி பாட்டான இந்த கட்டளை பாட்டை வந்து ஜூலை 1 பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் படத்தையே ஜூலை 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மியூசிக் டைரக்டர் தமன் இருக்கார்ல, அவர் வந்து அதர்வா மற்றும் ஆகாஷோடனா இதுதான் ஃபஸ்ட்டு படம். அவங்க 2 பேருக்குமே 3 பேருக்குமே இதுதாங்க ஃபஸ்ட் டைம் கூட்டணி சேர்ந்துருக்காங்க. அதுலேயே சூப்பராக இருந்துச்சு, அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. நல்லாவே சூப்பராக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. படமும் நல்லாயிருக்கு, பாட்டும் நல்லாயிருக்கு. இந்த இதயா பாட்டை பாடினது வந்து நம்ம விஷால் மிஸ்ரா. அந்த பாட்டுக்கு எழுதின ரிலீஸ் வந்து விவேக், அவர் தாங்க எழுதினது. அப்புறம் இந்த தங்கமே தங்கமே பாட்டுக்கு வந்து ரிலீஸ் வந்து நம்ம விவேக் தான் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த பாட்டை பாடினது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் பாடியிருக்காங்க. ஆமாம் மக்களே, இந்த பாட்டை பாடினது 7 பேர். இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வருது. தீராஜ், சகாதி, அத்வியா, பிரக்சதி, பிராணதி, அதுபோக ரஜினி மற்றும் சுருதி, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த தங்கமே தங்கமே பாட்டை பாடியிருக்காங்க. 5 நிமிஷம் ஓடக்கூடிய பாட்டு. இந்த படத்திலே அதிகமான நிமிஷம் ஓடக்கூடிய பாட்டு இந்த பாட்டு தான். அப்புறம் 3வது பாட்டு பார்த்திங்கன்னா வான் வான். இந்த பாட்டே நம்ம விவேக் தான் பாடலாசிரியர், அவர் தான் அந்த லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த பாட்டை பாடினது வந்து நம்ம மொஹித் சௌகாசர், அவர் வந்து சிங்கிளாக பாடியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து 4.5 நிமிஷம் ஓடுது. அப்புறம் 4வது பாட்டான வாமா வாமா பாட்டை வந்து ஆதேஷ் கிருஷ்ணா, அவர் தாங்க லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த பாட்டை பாடினது நம்ம தனுஷ் தான் பாடியிருக்காரு. அவங்க நம்ம நடிகர் தனுஷ், அவர் தான் நம்ம அதர்வகாக அவர் ஹீரோக்காண்டி போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஹெல்ப் பண்ணி இந்த பாட்டை பாடினார். இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் 23 செகண்ட் இந்த பாட்டு ஓடுது. அப்புறம் 4வது பாட்டு கடைசி பாட்டு கட்டளை பாட்டையும் இந்த பாட்டையும் எழுதினது நம்ம அண்ணன் விவேக் தான். இந்த படத்தில் 5 பாட்டு, அதில் 5 பாட்டில் 4 பாட்டையும் நம்ம அண்ணன் விவேக் தான் எழுதியிருக்காரு. இந்த பாட்டை பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் தமன், அவரே இந்த பாட்டை பாடிட்டார். இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் வருது. இந்த ஒட்டுமொத்த பாட்டோட நிமிஷங்கள் மட்டும் 20 நிமிஷம் வருதுங்க. இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம். 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படத்தில் 20 நிமிஷம் பாட்டுகள் மட்டும் தனியாக ஒதுக்கிட்டாங்க. ஃபைட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒதுக்கிருங்க. மீதி கதை மட்டும் 2 மணி நேரம் கரெக்டாக அமைச்சிருக்காங்க. நம்ம டைரக்டர் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து இதய முரளி படம் வந்து ஜூலை 10 தேட்டரில் வெளியிட்டாங்க. நம்ம இயக்குனர் சுதா கொங்கரா இருக்காங்கல்ல, பராசக்தி படத்தை டைரக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து இந்த படத்தை வந்து டான் பிக்சர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடன் கொடுக்கணும், அதாவது சம்பள பாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட வெளியீட்டை வந்து தயாரிப்பை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. ஏன்னா இந்த டான் பிக்சர் தான் பராசக்தி படத்தோட தயாரிப்பாளர். அவங்க அந்த டேரக்டருக்கு வந்து சுதா கொங்கராவுக்கு வந்து ஒரு 8 கோடி ரூபா சம்பளம் வந்து பேலன்ஸ் இருக்குது, எனக்கு அவங்க சம்பளம் கொடுத்தா தான் இந்த படத்தை வந்து வெளியிடணும்னு சொல்லி கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த கேஸ் நிற்கலை. இந்த படம் வந்து கண்டிப்பாக வெளியாகவே ஆகும் சொல்லி முடிவு பண்ணி கடைசியில் அவங்க சொன்ன தேதியில் வெளியிட்டாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நம்ம அண்ணன் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வாங்கி வெளியிட்டாங்க. வெளிநாட்டில் அதான் சரி, மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைத்ரி மூவி, அவங்க தான் வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இந்த 2 இடத்துலையும் வாங்கி வெளியிட்டாங்க. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாவனா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பாவனாவும் அவங்க கூட சேர்ந்து பிக்சர் ரன் ஆஃப் ஃபிலிம்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை வாங்கி வெளியிட்டாங்க. கர்நாடகாவில் வந்து நம்ம சுவராஜ் என்டர்பிரைஸ் வாங்கி வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஆல்மோஸ்ட் 4 லாங்குவேஜை டப் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. மலையாளம், தெலுங்கு, தமிழ், கன்னடம், இப்படி 4 லாங்குவேஜில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஹிந்தியில் மட்டும் போலங்க, அதுபோக வெளிநாட்டில் வந்து ஃபார்ஸ் ஃபிலிம்ஸ், வெளிநாட்டில் இங்கிலீஷில் டப் பண்ணியிருக்காங்க 5 லாங்குவேஜ். வெளிநாட்டிலையும் தமிழ்லேயும் ஓடுது. இப்போ இந்த ஆந்திராவில் தமிழ்லேயும் ஓடுது, தெலுங்குலேயும் ஓடுது. இப்படி எல்லா இடத்துலையும் டப்பிங் பண்ணியும் அப்படியே நேச்சுரலான ஒரிஜினல் வாய்ஸ்லேயும் ஓடுறாங்க.
ஐரோப்பியாவில் வந்து வெளிநாட்டு உரிமைகளை வாங்கினது வந்து நம்ம அக்சிமா என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் ஐரோப்பியாவில் இந்த படத்தை வாங்கி வெளியிடுறாங்க. இலங்கையில் இந்த படம் வந்து ஏஎஸ் பிளாசா வாங்கி வெளியிட்டிருக்காங்க. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன் அவங்க வாங்கி இந்த படத்தை வெளியிடுறாங்க. கன்னடாவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து யாக் சினிமாஸ் அவங்க வாங்கி வெளியிட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர் இந்த 3 ஊர்லேயும் சேர்ந்து ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இன்னும் அந்த இடத்துல படம் ரிலீஸ் ஆகலைங்க. ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், நியூசிலாந்து இந்த 3 இடத்துல மட்டும் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அமெரிக்காவில் வந்து பிரைம் மீடியா வாங்கிட்டாங்க, அங்கே படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, படம் அங்கே வெளியே வந்துடுச்சு. இது போக இதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் தான் இந்த படம் வந்து ஓடிடியில் வாங்கியிருக்காங்க. இந்த படம் கரெக்டாக 1 மாதம் கழிச்சு இன்னையிலேருந்து ஜூலை 10ஆம் தேதி இந்த படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் விடுறதுக்காண்டி பேசிட்டாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதியே நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த படம் வந்து உலகத்திலே தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்ன ஹீரோ சொல்ல முடியாது, ஒரு அறிமுக டைரக்டர் இயக்கின படத்தை வந்து இவ்வளோ தூரம் எல்லா நாட்டிலையும் வெளியிடுறாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த படத்தோட தயாரிப்பாளரே டைரக்டராக இருக்கிறதால அந்த படத்து மேல் நம்பிக்கை வச்சு எல்லா ப்ரொடியூசரையும் இந்த விநியோகஸ்தர் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வாங்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த படத்தை வாங்க வச்சு இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா நாட்டிலையும் வெளியிட்டாங்க. பார்த்துக்கோங்க, ஆமாம், துபாயில் வருது, ஐரோப்பியா, இலங்கை, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர் இப்படி எல்லா இடத்துலையும், இதுபோக அமெரிக்கா சொல்லி எல்லா இடத்துலையும் படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக விற்றுட்டாங்க. அதுபோக இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வேறு வாங்கியிருக்காங்க, சொல்லவே வேண்டாம். நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம், அவங்களுக்கு அதுவே ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் இந்த படத்துக்கு. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல படம் ரிலீஸ் ஆனாலேயும் இவங்க போட்ட காசை எடுத்துடுவாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, ஓகே மக்களே, இந்த படத்தில் நடித்திருக்கிற எல்லா கேரக்டர் நேம், இந்த படத்தை பற்றி மற்ற எல்லாம் பார்த்தாச்சு. ஆனாலும் இந்த படத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் பார்க்கணும். அதாவது இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் யார் ஒர்க் பண்ணியிருக்கா, ஃபைட் மாஸ்டர் யார், டான்ஸ் மாஸ்டர் யார், மற்ற சில விஷயங்கள் இந்த டெக்னீஷியன் ஒர்க்கெல்லாம் யார் யார் பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் சில விஷயங்களை நம்ம எல்லாத்தையும் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் வாங்க மக்களே. திரும்பவும் ஒரு தடவை நான் இந்த படத்தில் நடித்த ஒட்டுமொத்த டீமை பற்றியும் தெளிவாக சொல்லிடுறேன், அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏன்னா ஏற்கனவே பாதி சொல்லிட்டேன், சில விஷயங்கள் இப்போ மறுபடியும் சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அப்படி வரக்கூடாதுங்க, நான் முதல்ல ஓப்பனாக தெளிவாக சொல்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து நம்ம ஆகாஷ் பாஸ்கரன், தயாரிப்பாளரே டைரக்டராக இருக்கார். இந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தாங்க, செந்தில் குமார் கேசவன், இவர் தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். ஒரே ஒரு ஆள் அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு ஒட்டுமொத்த படத்தை எடுத்து முடிச்சு சூப்பராக ஹிட் கொடுத்த நம்ம ஆகாஷ் பாஸ்கரனுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து கதை எழுதுன வந்து எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம ஆகாஷ் பாஸ்கரன் தான் கதை எழுதினார். அவர் கூட சேர்ந்துட்டு நம்ம நவகிரி சீனிவாசன், திராவிட் செல்வம், இவங்க 3 பேர் சேர்ந்து கதை எழுதினாங்க. இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் தான். ஆனால் அவருக்கு கீழே வேலை பார்த்தது, இந்த படத்தை வந்து மேனேஜ் பண்ணது வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கிருஷ்ணா சந்தர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிர்வாக தயாரிப்பாளர். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை வந்து காசு போட்டது ஆகாஷ் பாஸ்கரன், ஆனால் இந்த படத்தை நிர்வகித்தது நம்ம கிருஷ்ணா சந்தர் தான். அதுபோக நம்ம தீபன் பாதிக், இவங்க தான் வந்து வெளிநாட்டில் படம் ஷூட்டிங் எங்கே நடக்கும் அதுக்கெல்லாம் போய் அந்த பட்ஜெட்லாம் கரெக்டாக இது பண்ணது இந்த தீபன் பாபிக் தாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா விக்கிஸ் ஏஆர், இவரும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஃபாரினில், இவர் வந்து உள்நாட்டில் இவர் வந்து சென்னை, திருச்சி இந்த ஏரியாவெலாம் படம் நடக்கும்போது அங்கே வந்து படத்துக்கான செலவெல்லாம் பார்த்துக்கிட்டது எல்லாமே இவர் தான். நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, பணம் பொல்லாமே போடுறது வந்து நம்ம டைரக்டர் தான், ஆகாஷ் பாஸ்கரன் தான் படத்தை வந்து தயாரிக்காரு. அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க தான் இந்த விக்கிஸும் தீபன் பூபதிக்கும். இதுபோக இந்த படத்துக்கு வந்து தேவ் ராம்நாத், அவரும் இந்த ஒரு சின்ன ஒரு தயாரிப்பாளர் கீழே வேலை பார்த்துருக்காரு. இந்த படத்தில் வந்து சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஞ்சலின் பண்ணியிருக்காங்க. அதுபோக நம்ம பாடகியான சொனிட்டா காந்தி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. அஞ்சு குரியன், கைடி லோகர், பிரியா நாகரா, நட்டி, நிகாரிகா, அவர் ரக்ஷன், ராம்கி, திராவிட் செல்வம், நம்ம சுப்பிரமணி நடராஜன், சுதாகர், தமன், யுவஸ்ரீ, இப்படி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சின்ன கேரக்டராக. இதில் யாரை தெரியும் சொன்னால் அந்த திராவிட் செல்வம்னு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பே கிடையாது. இந்த யுவஸ்ரீ எனக்கே தெரியாது. அதுபோக நம்ம பிரிக்ஷா நாகரா சத்தியமாக தெரியல.
இப்படி நிறைய பேர் நமக்கு தெரியாமல் இருக்குது. அவங்களெல்லாம் தெரியப்படுத்தணுங்காக தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது வெறும் 2 மணி நேரம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, இது வந்து 2.5 வருஷமாக எடுத்துருக்காங்க. பார்த்துங்க, 2024 டிசம்பரில் ஆரம்பித்து இப்போ ஜூனில் தான் முடிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த படத்தையும். அப்போ ஆல்மோஸ்ட் 2 வருஷம் அந்த படத்துக்காண்டி கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த பின்னாடி கஷ்டப்பட்டவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அந்த ஒரு சின்ன நல்ல எண்ணத்துக்காண்டி தான் நான் மொத்தத்தையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம தமன் தான் பண்ணியிருக்காரு. கேமராமேன் வந்து நம்ம மனோஜ் சிம்காசா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு ரைட்டிங் பண்ணது எல்லாமே பிரதீப் ராகவ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஆடை வந்து அதாவது ட்ரெஸ் ஃபுல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஹீரோ ஹீரோயினி மற்ற டீமுக்கெல்லாம் ட்ரெஸ் வடிவமைப்பாளர் வந்து அந்த ட்ரெஸ் வடிவமைப்பாளர் வந்து மீனாட்சி என் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட உதவியாக வந்து பல்லவி அவங்க சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வேலை பார்த்தது வந்து எவட் கெனடி அவங்க தான் தலைமை மேக்கப் ஆர்டிஸ்ட். இவங்களுக்கு கீழே 4 பேர் அசிஸ்டன்ட் இருக்காங்க. அதுபோக இந்த படத்துக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட், அதாவது இந்த ஒலி அமைப்பு வந்து இந்த ஏரோப்ளேன் பறக்கும் போது அந்த ஏரோப்ளேன் சவுண்ட்லாம் நம்ம அங்கே பார்க்க முடியாதுங்க, ஒரிஜினல் ரெக்கார்ட் கிடையாது. அதெல்லாம் அந்த சவுண்டு, ஃபைட் சவுண்டு, அதுபோக இந்த பஸ் சவுண்டு, சின்ன சவுண்டு, இந்த காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு, இப்படி சவுண்டு, இந்த ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுறது, ஹீரோயின் வந்து ஹீரோவை அடிக்கிறது, இப்படி இந்த சின்ன சவுண்ட் எஃபெக்ட்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் அதை பண்ணியிருக்க வந்து நம்ம அகோலோய் கூத்தன் அவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து சுஞ்சி, கௌசிக், சூரன் இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து விஎஃப்எக்ஸ் காட்சி வந்து நம்ம பிரவீன் தான் பண்ணியிருக்காருங்க. விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் காட்சி நிறைய இடத்துல சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம பிரவீன் வந்து செஞ்சுருக்காரு. இந்த படத்துக்கு வந்து நம்ம கேமராமேன் பண்ணது வேற ஆள். கேமராமேன் கீழே அந்த ஆப்ரேட் பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க வந்து வேசி நாரேஜ் அவங்க தான் அந்த ஆப்ரேட்டர். அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் இந்த மின்சாரத்துறை லைட்டிங் பிடிக்கிறது சப்போர்ட்டிங்காக இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராம் நாப்பஸ் அவங்களுக்கு கூட வந்து ஜெயக்குமார் வைரவன் சொல்லி இவங்கெல்லாம் ஸ்டில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் தமன் எல்லாருக்கும் தெரியும். இந்த பாட்டை பாடுனது அந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் பாடுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகித் சவுகான், தனுஷ் பாடியிருக்காரு, தீராஜ் பாடியிருக்காங்க, சகதி, ஹோம் சுந்தலூர், சிவமணி, விவேக், அத்வியா, தேஜ்லா இவங்க எல்லாருமே இந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க. பாட்டை பாடினது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு டான்ஸ் மாஸ்டராக வந்து நம்ம அனுஷா விஸ்வநாத் அவங்க தான் டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து வண்ணத்துறை டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம அஜோதோஸ் ராம்ஜாம் குரூப் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கூட வந்து இந்த ஹெல்ப் பண்ணது வந்து யார் பார்த்தா நம்ம தேஜாஜ் மன்சோவர், நிதிஷ் மினாஸ், துராஜ் ஜாதவ் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வண்ணத்துறை கலர் டிபார்ட்மெண்ட்டை வேலை பார்த்துருக்காங்க. இதுவோ கூடுதல் குழுவினரில் வந்து சதீஷ் நோக்கம், அகமது அஜத், சுரேஷ் சந்திரா இப்படி நிறைய பேர் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் சொன்னால் எனக்கே புரியாது அவங்க பேர்லாம். ஏன்னா அவங்கெல்லாம் இன்னும் கீழே மட்டும் இருக்கிறவங்க வேலையாள்கள், அது நமக்கு தேவையில்லை. அட்லீஸ்ட் கொஞ்சம் மேல் மட்டத்தில் இருக்கிற இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இந்த டான்ஸ் மாஸ்டர் தெரியாது, ஃபைட் மாஸ்டர் தெரியாது. இப்படி உள்ள விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க தான் நான் வந்து உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். சரி, ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் நடிகர்களோட நடிப்பு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். வாங்க இப்போ அதை போய் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டையும் போய் பார்த்து வந்துடும். அதாவது இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். சரி, ஓகே மக்களே, நம்ம வந்து ஆல்ரெடி இதய முரளி படத்தில் வந்து படத்தோட ஒன்லைன் பார்த்தாச்சு. ஸ்டோரி சீன் பை ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. அதுவும் இந்த படத்தில் யார் ஒர்க் பண்ணியிருக்கா, டெக்னீஷியன் அண்ட் மியூசிக் டைரக்டர், இப்படி அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரை பற்றியும் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த படத்தில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களோட நடிப்பு எப்படி இருக்குது, படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, அதுபோக என்னுடைய தனிப்பட்ட ரேட்டிங் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்தீங்கன்னா
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறது யாருக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோக்கிட்ட இருந்தே நம்ம போகலாம். ஹீரோ அதர்வா வந்து இதயம்னு படத்தை ஃபஸ்ட்டு அவர் எடுக்க வேணான்னு தான் சொன்னார். ஏன்னா இதயம்ங்கிறது அவங்க அப்பா நடித்த ஒரு சூப்பரான ஒரு மூவி, சூப்பர் ஹிட் மூவி, பிளாக் பஸ்டர் மூவி. அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து நான் எப்படி நடிக்க முடியும்? அந்த சோகத்தை என்னாவது ஏற்கனவே நிறைய இன்டர்வியூலாம் கேட்டிருப்பாங்க, நிறைய டேரக்டர், நிறைய ஆங்கர்கள் கேட்டிருப்பாங்க அதர்வா கிட்ட, நீங்கள் ஏன் இதயம் படத்தை ரீமேக் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. அவர் முடியாதுன்னு சொல்லி மறுத்துக்கிட்டே வந்திருப்பார். திடீர்னு இப்போ ஏன் அதை அவர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு தெரியல. ஆனால் இந்த படத்துக்கு இதயம் முரளின் டைட்டில் அந்த இதயம் படத்தை வச்சுருக்காங்களே ஒழிய அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது மக்களே. அது ஒரு முக்கியமான விஷயம். இதயம் முரளின் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இதயம் படத்தில் முரளி எப்படி லவ்வை சொல்லாமலே இருந்தாரோ அது அந்த மாதிரி இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து கடைசி வரைக்கும் தான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட லவ்வை சொல்லாமே இருக்கார். அதனால் அந்த ஒரு லைன், அந்த ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இதய முரளின்னு டைட்டில் வச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஒரு சூப்பர் சென்டிமெண்ட் லவ் மூவி. இது வந்து சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் காமெடி லவ் மூவி. ரொமான்ஸ், காமெடி, ட்ராமா, இப்படி பல கலந்த ஒரு மசாலா கலவையாக கொடுத்துருக்காரு நம்ம டேரக்டர் தயாரிப்பாளர் ரெண்டுமே ஒரே ஆள் தான். அதனாலேயே அவர் கொஞ்சம் நல்லா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் மெனக்கிட்டு அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு. சரி, இப்போ நம்ம படத்தில் நடித்த ஹீரோவோட நடிப்பை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஹீரோ அதர்வா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, அவர் ஆல்ரெடி ஒரு யங் மேன், துள்ளலாக அடித்து சூப்பரான ஒரு கேரக்டர். ஆல்ரெடி பரதேசி படத்தில் அவர் நடித்த நடிப்புகள்லாம் சூப்பராக அவருக்கு நல்ல பேர் கிடச்சிச்சு. அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டே தான் வந்துகிட்டு இருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் படங்கள், நல்ல படங்களாக எடுத்து அந்த படத்தில் வந்து நல்லா நடிச்சிருக்காரு சொல்கிறத விட நிறைய படத்தில் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். எனக்கு அவர் படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் பார்த்திங்கன்னா அவர் ஓப்பனிங் நடித்த படம் முப்பொழுதும் கற்பனைகள்னு சொல்லி வரும். முப்பொழுதும் உன் கற்பனைன்னு சொல்லி அமலா பால் ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க, இவர் நடிச்சிருப்பார். அதுதாங்க இவருக்கு 2வது படம். ஃபஸ்ட்டு படம் வந்து பானா காத்தாடி, அதுக்கப்புறம் 2வது படமாக அந்த படத்தை மட்டும்தான் எடுத்திருந்தார். சூப்பரான படம், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து அப்படியே டக்குன்னு சரசன்னு வந்துட்டார். ஆல்மோஸ்ட் இப்போ 25 படம் எடுத்துட்டார் நினைக்கிறேன். சரி, இந்த படத்தில் அவர் நடிப்பு எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அவர் வந்து ஒரே ஒரு ஹீரோ கிடையாதுங்க, 3 ஹீரோ, 3 கேரக்டர், 3 சாப்டராக அப்படியே பிரித்து இருக்காருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக அடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த கதையை எடுத்துக்கோங்கமே. 90s கிட்ஸ், எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இந்த இடத்துல வந்து 90s கிட்ஸை வந்து ரொம்ப கேவலமாக காட்டியிருக்கீங்க, அதனால் ஏற்றுக்க முடியாது. அப்படி ஒன்றும் நாங்கள் தெரியாமலாம் இல்லைங்க. அந்த காலத்திலே நான் 90s கிட்ஸ் கிடையாது. முதல்ல நான் வந்து 95. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே தெரிஞ்சு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் உண்மையான சொர்க்கம். சரி, அதை பற்றி பேச வேண்டாம். நம்ம இப்போ இந்த படத்தை பற்றி பேசலாம். அதாவது இந்த படத்தில் வந்து ஹீரோ என்ன பண்ணிட்டாங்கன்னா 90 கிட்ஸ்ன்னு சொல்லி சின்ன பையனை காட்டுறாங்க. அது வந்து ஓகே தான். ஆனாலும் ரொம்ப இந்த முத்தம் கொடுக்குறதெல்லாம், குழந்தை பிறக்கிறது, அப்படி இப்படி சொல்லி காமெடியாக இருக்குது. அந்த டீச்சரை லவ் பண்ணுறது, எல்லாருக்கும் முதல் க்ரஷ் அந்த டீச்சர்னு சொல்லி டீச்சரை லவ் பண்ணி அருமையாக மாறுறதெல்லாம் சூப்பரான சீனு, நல்லா இருந்துச்சு. அதுக்குன்னு நீங்கள் எத்தனை பேர் டீச்சர் லவ் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயா, இது வெறும் ஜாலிக்காக மட்டும்தான் கேட்க, நீங்கள் இது தப்பாக நினச்சக்கூடாது. லவ்ங்கிறது வேறு, க்ரஷ்ங்கிறது வேறு. அறியாத வயசில் 5 வயசில் என்ன தெரியும் சொல்லுங்கள்? 5 வயசில் யாருக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி தான் அந்த படத்தில் நம்ம ஹீரோ பண்ணியிருக்காரு. அந்த சின்ன பையனாக அந்த கேரக்டர் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஜெனிட்டா காந்தியை வந்து விரட்டி லவ் பண்ணுறது, அவங்க மாதமானதுக்கப்புறம் அவங்க கூடயே நின்று கேர் பண்ணிக்கிறது, கன்னத்தில் முத்தம் கொடுத்தோடனே ஸ்கூல் லீவுக்கு போயிட்டு வந்தோன்னா அந்த பையன் அந்த அக்காவுக்கு, அதான் ஜெனிட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா வவுர் வீங்கியிருக்கும். அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுவார் நம்ம ஹீரோ. சின்ன பையனான ஹீரோ அதர்வா ஐயோ உண்மையிலே முத்தம் கொடுத்தனால மாதம் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறது, அவங்கள ரொம்ப கேர் பண்ணுறது, அவங்க வீட்டுக்கு போய் உதவி பண்ணுறது, இப்படி எல்லா விஷயத்துலையும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சீனு, நல்லா இருந்துச்சு. அது எல்லா இடத்துலையும் வர்றதுதான். ஆனால் அந்த சீனையும் ஆல்மோஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே எழுதிட்டாங்க படத்தில். அதுவே எனக்கு அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த போர்ஷனை மட்டும், அதுவும் ஒரு லவ் போர்ஷனாக சொல்லி காமிக்கணும்னு முடிவு பண்ணியவும் நம்ம டேரக்டர் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். அதில் வந்து சின்ன பையனாக நடிச்சிருக்க அந்த அதர்வா கிடையாதுங்க, ஒரு அதர்வாவோட சிறு வயசு கேரக்டர் அந்த பையன் வந்து சூப்பராக நடிச்சிருக்கான்.
அந்த கேரக்டருக்கு பக்காவாக பொருந்திருக்கான். அந்த குழந்தை முகம், ஆனால் அந்த முகத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு டீச்சர் மேலே வர ஒரு பாசம், ஒரு கேரிங், அந்த பொண்ணு வந்து தன்னால் தான் மாசமாயிட்டா, அதை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்துக்கிற ஒரு அக்கறை, 5 வயசு பையனுக்கு இவ்வளோ தூரம் அந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் சூப்பராக காட்டியிருப்போம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன், அப்படி ஒரு எதிர்பார்ப்பு சத்தியமாக அந்த பையன்கிறது நான் எதிர்பார்க்கல. நல்லாவே இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சீன்லாம் சூப்பர் தாங்க. அந்த பையன் வந்து அந்த கரெக்டரில் பக்காவாக பார்த்துருக்கான். ஏன்னா 5 வயசு பையன் அவ்வளோ தூரம் நடித்தது மிகப்பெரிய விஷயந்தான். நல்லாவே இருந்துச்சு. ஓகே, சரி, இப்போ டக்குன்னு இப்போ அந்த சீன்லாம் முடிஞ்சு இப்போ அடுத்த சீன் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அதர்வாவை காட்டிட்டாங்க. இவர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறாரு, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. ஸ்கூல் படித்து இந்த மாதிரி ஐடிஐ மாதிரி ஏதோ ஒரு படிச்சுட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஸ்கூலில் மக்களே காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. காலேஜ் இருந்தார். அங்கே வந்து அவரோட லவ், அங்கே ஒரு லவ் ஆரம்பிக்குதுங்க. இப்படி இப்போ நம்ம ஆள் எங்கே போனாலும் ஒரு லவ், ஸ்கூலில் ஒரு லவ், காலேஜில் ஒரு லவ், வேலைக்கு போகிற இடத்துல ஒரு லவ், அதுக்கப்புறம் தனியாக வாழ்க்கையில் ஒரு லவ், இப்படி லவ். ஆனால் லவ்வை சொல்லவே இல்லை. அதனால தான் இதயம் முரளின்னு வச்சுட்டார் நம்ம டேரக்டர். இப்போ ஸ்கூலில் வந்து ஓப்பனிங் நம்ம அந்த ஹீரோ ஃப்ரெண்டு, அதாவது நம்ம சுதார் கூட சேர்ந்துக்கிட்டு போய் அந்த பிள்ளையை போய் லவ் பண்ணுறது, அவருக்காக அந்த டென்னிஸ் கோச் போய் இருக்கிறது, இப்படி அந்த காலேஜ் லைஃப்பில் வந்து ஒரு பசங்க எப்படி இருப்பாங்க, அந்த பசங்க எப்படியெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றுவாங்க, எப்படியெல்லாம் சைட் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்கும். அந்த டியூஷன் சென்டரில் போய் அந்த பொண்ணை பார்க்குறது, அந்த பொண்ணுக்கு பிறத்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொன்ன உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. எனக்கு மட்டும் சொல்கிறான்னு அப்போ நான் எவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு அப்படியே குதூகலமாக இருப்பார். இப்படி தாங்க உண்மையிலே நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி காட்டிட்டாருன்னே சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தார் நம்ம ஹீரோ அதர்வா. நடித்திருந்தாருன்னு சொல்கிறத விட அந்த இடத்துல அந்த கேரக்டராக அவர் வாழ்ந்துருந்தார். ஏன்னா ஆல்மோஸ்ட் பையங்க எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. அதே மாதிரி அவரும் பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பராக நடிச்சிருந்தார். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ஒரு மனுஷனுக்கு நடிப்பில் வந்து அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொண்ணு வந்து ட்வின்ஸுன்னு சொல்லி தெரியும். அது தெரிஞ்சவொன்னே அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்கும். இதில் நான் யாரை லவ் பண்ணுறேன்னு அவருக்கே தெரியாது. அப்படி கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஹீரோ லவ் பண்ணுறது யாருன்னு ஹீரோயின், அதாவது 2 ஹீரோயின் ட்வின்ஸாக இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணை தான் இவருக்கு தெரியும். ஆனால் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. சமிதான்னு சொல்லி 2 கேரக்டர் வருது. அதில் இவர் யார் லவ் பண்ணாரோ அவருக்கே தெரியல. அந்த இடத்துல அவர் முகத்தை பார்க்கணுமே, எப்பா எனக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஆனால் நல்ல ஒரு ஃபீலிங்கான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாருங்க. அந்த இடத்துலையும் அந்த லவ் பர்சன்லேயும் அப்படியே லவ்வாக சொல்லாமல் அப்படியே விட்டுட்டு பாதிலே போயிட்டார். ஏன்னா 2 பேரும் தெரிஞ்சு போச்சு, யார் என்னன்னே தெரியாமல் அந்த இடத்துல அப்படியே வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு. லவ்வை கடைசி வரைக்கும் சொல்லாமல், அது லவ்வை சொல்லாததுக்கும் ஒரு சின்ன இது கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நான் லவ் பண்ண பொண்ணுன்னு யாருன்னே எனக்கு தெரில, நான் எப்படி போய் நான் என் லவ்வை சொல்கிறேன்னு சொல்லி ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தா அந்த காலேஜ் லைஃப்பை முடிச்சிருப்பாங்க. இப்போ டக்குன்னு அங்கேருந்து இப்போ இன்னொரு லைஃப்பை காட்டுறாங்க. எங்கே பார்த்தா வேலைக்கு போகிறாரு, டாக்டரோ ஏதோ ஒரு வேலைக்கு போகிறான்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தா இன்னொரு ஹீரோயினி, அவங்க நம்ம கயடு லோஃபர், அவங்க வந்து இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அவங்க கூடயே நமக்கு அதர்வாக்கு ஒரு சூப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட தான் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி வந்துச்சு இந்த படத்தில். 2 பேருமே உண்மையான ஃபேராக இருந்தால் எப்படி இருக்குங்க மாதிரி தான் எனக்கு ரியல் லைஃப்பில் படம் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் ஆச்சு. 2 பேருமே பர்ஃபெக்டான ஜோடியாக இருந்தாங்க, கரெக்டாக இருந்தாங்க. அந்த லவ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது, கடைசியில் அதில் வந்து அந்த கிளைமேக்ஸ் இன்டர்வல் சீன்லாம் சூப்பரான சீனு. நம்ம ஹீரோ சூப்பராக நடிச்சிருப்பார். அந்த பொண்ணுக்கிட்ட போய் லவ் சொல்லணும் ட்ரெயினில் அப்படியே போகிறது, அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சில் ஒரு ஏக்கம் தெரியும். நம்ம சின்ன ஜெயந்தானெல்லாம் போய் அட்வைஸ் பண்ணுவார், எப்படியா சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்புவார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த லவ்வை சொல்லாமல் அப்படியே சொதப்பியிருப்பார். அது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஆனாலும் அந்த இடத்துலையும் உண்மையிலே ஒரு லவ் பண்ணுறவன் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு லவ் பண்ணுறான், ஆனால் அவனால் எப்படி சொல்ல முடியலன்னு சொல்லி அந்த ஒரு கண்ணில் ஒரு ஏக்கமும் அவரோட முகத்தில் அந்த தவிப்பும் அப்படியே தெரிஞ்சிருக்கும். அப்படி நடிப்பை வந்து கரெக்டாக அந்த இடத்துல பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காரு. அது நல்லாவே இருந்துச்சு. இந்த இடத்துல படத்தில் இன்ட்ரோல் வேறு போட்டாங்க. இன்ட்ரோல் வந்து சரியான ஒரு சீனு, அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிப்பு கரெக்டாக இருந்திருக்கு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நல்லாவே நடித்து கொடுத்துருக்காரு மக்களே. அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரீத்தி முகுந்தனை பார்க்குறாரு. அவங்க மேலே மறுபடியும் காதல் வருது. இந்த காதலையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அலைகிறாரு.
ஆனால் அதுவும் வாழ்க்கையில் சேர முடியாமல் அளவுக்கு போயிடுது. எதிர்பார்க்குற லெவலில் அவனால் பண்ண முடியாமல் போயிடுது. திரும்ப இந்த அதித்தியை கல்யாணம் பண்ண போகிறாரு. அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நான் லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட வந்து நான் லவ்வர் சொல்லணும்னு முடிவெடுத்து நம்ம கைடு லோகர் வந்து லவ் பண்ணுற சொல்கிற சீன்லாம் சூப்பரான சீன், நல்லாவே இருந்துச்சு. அந்த இடத்துல நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் பிரித்தி மோந்தர் லவ் சொல்ல போகிறேன்னு சொல்லி இவர் கிளம்பி அமெரிக்கா போவார். அமெரிக்காவில் போய் அங்கே போய் அந்த பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். விடிஞ்சால் கல்யாணம், ஆனால் அங்கே அந்த பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருப்பார். அந்த பொண்ணை ஏமாற்றிக்கிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் வரும்போது நம்ம பகத் பாசிட்ட சொல்லிட்டு வர சூழ்நிலாம் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எல்லாமே வந்து இப்படி அவர் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த படத்தில் மொத்தத்தில் இவரோட நடிப்பு இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த படம் முழுக்கவே சூப்பராக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைஃப், ஒரு சாதாரண ஒரு வாலிபன் லைஃப்பில் ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எப்படி காதல் வருது, எத்தனை பொண்ணுங்க லைஃப்பில் வராங்க, அதனால் இவங்க மனசில் எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படுது, அவங்க வாழ்க்கையில் எப்படி மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி சூப்பராக நடிச்சிருக்காருங்க. ஒரு நார்மல் பர்சன் எப்படிலாம் இருப்பான்னு சொல்லி கரெக்டாக இந்த கேரக்டருக்கு வந்து நடிக்கிருக்காருன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருங்க. படத்துலேயும் செம்மையாக அந்த படத்துக்காண்டி உழைச்சிருக்காரு. எல்லா இடத்துலையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. டான்ஸும் சூப்பராக ஆடியிருக்காரு. நல்ல காமெடியும் ஓரளவுக்கு நல்லாவே இவர் பண்ணக்கூடிய ஆள் தான். அதையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபைட் பண்ணுவார். சும்மாவே 6 பேக்ஸை வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பார். இரும்பு குதிரைன்னு ஒரு படம் இருக்குது, எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒரு புல்லட்டை வச்சு ஒரு பைக் ரேஸ் பண்ண மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். அந்த படம் அந்த மாதிரி தான் ஃபைட் சீன்ஸ்லாம் இவரை சொல்லிக்கிற இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. ஒரு அந்த சிஎஸ்கே பஸ்ஸில் வச்சு ஒரு ஃபைட் சீன் வரும், சூப்பராக இருக்கும். அந்த ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம லவ்வை சொல்ல முடியலையே சொல்லி ஒரு ஃபீலிங் வேறு வரும். அதுவும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா தான் லவ் பண்ணுற பொண்ணு வந்து கிளம்பி இப்போ வானத்தில் பறந்துட்டாலே சொல்லிட்டு அப்படி படுத்துக்கிட்டே பார்க்குறதெல்லாம் அருமையான சீனு, சூப்பரான சீனு. இப்படி படம் முழுக்க நல்லாவே வாழ்ந்திருக்காருங்க. படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட இந்த படத்தில் வந்து அவர் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். சரி, ஓகே மக்களே, இவரோட நடிப்பை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த படத்தில் ஓப்பனிங் ஹீரோயினான ஒரு ஹீரோயினை பற்றி பார்க்கலாம். நம்ம ஜெனிட்டா காந்தி, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அவங்க வந்து ஒரு பின்னணி பாடகி. முதல் டைமாக ஒரு சினிமாவில் நடிச்சிருக்காங்க. அவங்க பாட்டு பாடினாலே ஹிட்டுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பீஸ்ட்டு, அரபி குத்து, அப்புறம் நம்ம ஜாலியான பாட்டி அந்த பாட்டு, அதை பாட்டுலாம் ஃபுல்லாக படிக்க முடியாது, அப்புறம் காப்பிரைட்டை போட்டுருவானுங்க. அதுக்கு தொல்லைக்கு பிடிச்ச தொல்லையா. அதனால் இப்படி அவங்க பாட்டு பாடினாலே ஹிட்டுன்னு சொல்லி நிறைய பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அனிருத்து கூட சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி ஓப்பனிங்கில் இவங்க சினிமாக்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான் இவங்களுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்தாரு. நிறைய பாட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனால் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் இவங்க பாடின பாட்டு வந்து யாருக்குமே தெரியாது மக்களே. அது ஒரு முக்கியமான விஷயம். பெருசாக இவங்க பேர் யாருக்கும் தெரியல. அனிருத் தான் ஃபஸ்ட் டைம் பீஸ்ட் படத்துக்காக வந்து அரபி கூத்தில் வந்து இவங்களை ஓப்பனிங்கில் அறிமுகப்படுத்தி விட்டு அந்த பாட்டை ஷூட்டிங்கில் போட்டாங்க. அது வந்து சூப்பராக ரீச் ஆச்சு. அதில் இவங்களோட குரலும் இவங்களோட பாட்டு வளமும் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நிறைய படத்தில் ஒர்க் பண்ணாங்க, நிறைய பாட்டு ஆல்பம் பாடினாங்க. வெளியே ஃபாரின் டூர்லாம் போய் மியூசிக் ஆல்பம் போட்டு பாடினாங்க. நல்லா போய்கிட்டு இருந்த பேர் வந்து திடீர்னு இப்போ நின்று போச்சு, ஏன்னு தெரியல. இப்போது அனிருத் மியூசிக்கில் இவங்க பாடலை, அவ்வளோவா எந்த பாட்டும் பெருசாக பாடலை. ஒருவேளை இந்த படத்தில் நடிக்கிறதுக்காண்டி தான் ஒருவேளை பாட்டை நிப்பாட்டாங்களோ என்னமோ தெரியல. இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்கூல் டீச்சராக அவங்க என்ன பண்ணணுமோ, எப்படி நடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்காங்க. அவங்களும் கரெக்டான ஒரு அந்த ஹைட்டு, வெயிட்டு, கலருன்னு சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சின்ன பையன்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், அந்த பையன் வந்து தான் மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்கான்னு சொல்லி அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது. இந்த பிரசவத்தில் துடிக்கும் போது பார்த்திங்கன்னா சூப்பரான சீனு. அதெல்லாம் விட கிளைமேக்ஸில் வருவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் செம சீனாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து அந்த பையன்தான் எனக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டான், நான் இப்போ உயிரோடு இருக்கான், நான் காரணமே அந்த பையன்தான், நம்ம பிள்ளை உயிரோடு இருக்க காரணமே அந்த பையன்தான் சொல்லி நம்ம அதர்வாக காண்டி சப்போர்ட் பண்ண வச்சு சப்போர்ட்டாக பேசி நம்ம பகத் பாஸ்பியில் வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பண்ணுற சீன்லாம் சூப்பரான சீனு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 நிமிஷம் வந்தாலுமே ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர், நம்ம மனசில் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவங்க சின்ன வயசு அந்த சின்ன வயசு ஸ்கூலில் இருந்த டீச்சர்னாவும் கண்டிப்பாக வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஜெனிட்டா காந்தி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லாவே நடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2வது ஹீரோயினி பார்ப்போம். 2வது ஹீரோயினின்னு சொல்கிறத விட 2 ஹீரோயினின்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து ட்வின்ஸாக நடிச்சிருக்காங்க, டபுள் ஆக்டராக நடிச்சிருக்காங்க. அதாவது சமந்தா, சமயுக்தா, இப்படி 2 கேரக்டர், 2மே ஒரு ஹீரோயின். சமந்தாங்கிறது ஒரு பெரிய ஹீரோயின், சமயுக்தாவும் ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோயின் தான். அவங்க கேரக்டரில் வந்து நம்ம பிரீத்தி மூந்தன் பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குங்க. பிரீத்தி மூந்தன் சமீபத்தில் இப்போ ஒரு படம் வந்து பார்த்திங்களா, சூப்பராக அடிச்சிருந்தாங்க. அது நம்ம பிளாஸ்ட் படத்தில் வந்து அடித்து பட்டையை கிளப்பியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணப்பா ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. அந்த பாட்டில் வந்து பாட்டு தாங்க அவருக்கு பெருசாக ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் கண்ணப்பா, அப்புறம் இப்போ பிளாஸ்ட்லேயும் சூப்பராக பட்டையை கிளப்பிட்டாங்க. ஒரு கராத்தே கிங்கு, ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு மகளாக நடித்து கராத்தே பொண்ணாக நடித்து சூப்பராக படம் முழுக்க பட்டையை கிளப்பிட்டாங்க. இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டு ஒரு காலேஜ் கேர்ள், ஒரு யங் கேர்ள், ஒரு லவபிள் கேர்ளாக நடிச்சிருக்காங்க. 2 கேர்ளுக்குமே வித்தியாசமே தெரியாதுங்க. 2 கேரக்டர், ஆனால் 2 பேரும் பார்த்தா நமக்கு தெரியும். ஆனால் படத்தில் வித்தியாசமே தெரியாமல் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ட்வின்ஸுங்கிற சந்தேகமே நமக்கு வராமல் கரெக்டாக அந்த படத்தில் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ பண்ணுறது. இந்த டென்னிஸ் கோர்ஸில் அவங்க பண்ணுற ப்ராக்டிக்ஸ், நம்ம ஹீரோக்கிட்ட வந்து தான் பிறந்தால் கூப்பிடுறது, ஒரு ஸ்கூல் காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், அந்த காலேஜ் பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க, கரெக்டாக அந்த படம் முழுக்க அவர் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அதுவும் அந்த அதர்வா கிட்ட வந்து தான் அக்காவை அறிமுகப்படுத்துகிற சீன்லாம் சூப்பர் சீனு, அருமையாக இருக்கும். இதில் யார் நீ கண்டுபிடின்னு சொல்லி கேட்கும்போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவங்க நடிப்பு நல்லாவே இருந்துச்சுங்க. அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணமாகி அவன் அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுவான். அடுத்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திருச்சியில் வச்சு மீட் பண்ணி அந்த நைட்டு போல் பானிபூரி சாப்பிட போகிறது, அந்த ஸ்கூல் அந்த காலேஜ் மெமரியை திரும்பி கொண்டு வருதுன்னு சொல்லி நல்லாவே இருக்கும். நான் இங்கெல்லாம் வந்திருக்கேன் சொல்லி போய் சுற்றி பார்த்துட்டு வர சீன்லாம் ரொம்ப சூப்பரான சீன். எனக்கு அந்த சீன் பர்சனலாக அந்த படத்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தான் லவ் பண்ண பொண்ணு கூட திரும்பி போய் சுற்றி பார்க்குற சீன்லாம் நல்லாவே இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அடுத்து நாசாவுக்கு போய் வேலை பார்க்குறது, அங்கே போய் பார்க்குறது, கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பர் சீன். இப்போயாவது என் லவ்வை சொல்கிறா சொல்லி அவங்களே வந்து ஓப்பனாக கேட்பாங்க, கோவப்படுவாங்க, என்னை ஏமாத்திட்டு சொல்லி அவங்க வருத்தப்படுற சீன்லாம் உண்மையிலே ஒரு பொண்ணு அழுகிற மாதிரியாக இருக்கும். அந்த கேமராமேன் அந்த ஃபோக்கஸ் கரெக்டாக அந்த கண்ணில் கொண்டே வச்சுருப்பார். அந்த கண்ணில் தெரியுறது வந்து நடிப்பு கிடையாதுங்க. உண்மையிலே ஒரு பையன் வந்து நம்மளை ஏமாத்தினா எப்படி இருக்கும், அதைத்தான் அவங்க கண்ணில் அப்படியே காட்டியிருப்பாங்க. அதை நடிப்பாக அவங்க கண்ணை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க நடிக்கிறாங்களா இல்லை அப்படியே அந்த கேரக்டராகவே உடந்து அழுகுறாங்களான்னு தெரியாமல் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் கூட இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீ லவ் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் சொல்லாமே விட்டுருவார். இப்படி ஒரு ஏமாற்றமாகவே அவங்க காதல் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஏன்னா கடைசி வரைக்குமே லவ் பண்ணி சொல்லாமல் படம் முழுக்க அவங்க வருவாங்க. இந்த படத்தில் மெயின் ஹீரோயின் கூட ஆல்மோஸ்ட் இவங்க தான். ஏன்னா இவங்கள லவ் பண்ணுற மாதிரி தான் படமே முடிஞ்சிருக்கும். இவங்ககிட்ட லவ் சொல்கிற மாதிரி தான் படமே முடிஞ்சிருக்கும். ஆனால் லவ்வை சொல்லாமலே முடிச்சிட்டாங்க. இப்படி தான் காதலை கடைசி வரைக்கும் தான் காதலனால் காதலை சொல்ல முடியாமல் ஏற்றுக்கொண்ட ஒரு கேரக்டரில் வந்து அருமையாக அடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் பிரீத்தி மூந்தன் தான் முதன்மை கேரக்டர் ஹீரோயின். அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க தான் ஆல்மோஸ்ட் ஹீரோயின். ஏன்னா கடைசியில் 3 பேரை லவ் பண்ணாலும் கடைசியில் வந்து இவங்க கூட தான் காதல் கண்டினியூ ஆகுது, இவங்க கூட தான் தொடருது. அந்த தொடருக்கே தான் அந்த படத்தில் ஹீரோயின்னு சொல்லி அடையாளப்படுத்துது. ஏன்னா 3 பேர் நடிச்சிருக்காங்களா, அதனால் யார் ஹீரோயின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. டேரக்டர் வந்து சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் விட்டார். ஏன் சொல்லாமல் விட்டாருன்னு தெரியலை. சரி, அது நமக்கு தேவையில்லை. அதை வந்து படத்தில் டேரக்டர் மிஸ் பண்ணிட்டாரு. இவங்க நடிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்கன்னு சொன்னதை விட வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா காலேஜுக்கு எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு காலேஜ் பொண்ணு எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக காட்டியிருப்பாங்க. அப்புறம் வெளியூரில் போய் வேலை பார்க்குற ஒரு நாசாவில் போய் படிக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர், திருச்சி கல்யாணத்துக்கு வந்து அந்த நடுராத்திரி போய் பானிபூரி சாப்பிட்ற ஒரு பொண்ணு, இப்படி நிறைய வித்தியாசமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க. அந்த அவங்க கொடுக்குற ஃபேஸ் எக்ஸ்பிரேஷன், அந்த பாட்டில் வர அந்த சாங் டான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அது இந்த ஓப்பனிங் சாங்லாம் பார்த்தீங்கன்னா பூமான்னு ஒரு லவ் சாங்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த சாங்கில் இவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க, அதுதான் உண்மை. சாங்கும் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம மியூசிக் டிபார்ட்மெண்ட்டை பற்றி அடுத்து வருவோம். நம்ம இவங்களோட அழகையும் இவங்க நடிப்பையும் தான் பார்க்க போகிறோம். அழகை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லவே வேண்டாங்க, ஒரு சூப்பரான அழகு தான். நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க அழகை விட ஒரு படி மேலே போய் நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம்
ஆல்ரெடி பிளாஸ்ட்னு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த படமும் ஆல்மோஸ்ட் ஹிட்டு தாங்க, நல்லா படம் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வாய்ப்பு வர கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தடுத்து பெரிய ஹீரோ கூட கண்டிப்பாக படம் பண்ணுவாங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்கள் பிரீத்தி முகுந்தன். மூவி வாய்ஸ் தமிழ் சேனல்லேருந்து உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் கொடுக்குறேன். நீங்கள் அடுத்தடுத்து மேலே மேலே போய் நல்லா வளரணும். ஏன்னா உங்கள் நடிப்பு அபாரமாக இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் நல்லாவே நடிச்சிருக்கீங்க. கொடுத்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக ஒர்க் பண்ணி சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்து யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்கீங்க. நடிக்கிறதா இல்லை வாழ்கிறதான்னு தெரியாத அளவுக்கு ஒரு நடிப்பை கொடுத்து பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங் சூப்பர். சரி, ஓகே மக்களே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது ஹீரோயின் தாங்க, நம்ம கைடு லோகரை பொறுத்த வரைக்கும் அழகில் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. ஐயோ, இப்போ சமீபத்தில் அந்த படம் டிராகன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு சித்தப்பு ஜிங்குன்னு வாராலே சொல்லி இறக்கி போட்டு குத்துன்னு குத்தி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ரசிகர்களையும் இழுத்து போட்டு தான் மடியில் போட்டு போயிட்டாங்க, அல்வா சாப்பிட வச்சிட்டாங்க. இப்போ இவங்க இந்த படத்தை நடித்து இவங்களுக்காகவே இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் மக்களே இவங்களுக்காகவே தியேட்டரில் போய் அதர்வாக்காக பார்த்தாங்களோ இல்லையோ, டைரக்டருக்காக பார்த்தாங்களோ இல்லையோ, ஆனால் இவங்களுக்காகவும் இந்த படத்தை நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஏன்னா நானும் அவங்களோட தீவிரமான ரசிகன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்க அழகில் மட்டும் இல்லைங்க, நடிப்புலேயும் சூப்பராக அடிப்பாங்க. நீங்கள் டிராகன் படம் பார்த்தாலே ஒரு நல்ல நடிப்பு கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு டாக்டர் பொண்ணாக வந்து நடிச்சிருப்பாங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து இவங்களும் ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இவங்களும் அவன் காதலை சொல்ல பயந்துக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, இவங்க கண்ணிலையும் ஒரு ஏக்கம் தெரியும். அந்த இன்டோர் சீனில் இவங்க கண்ணிலையும் ஒரு ஏக்கம் தெரியும். சொல்லாமான்னு பயந்துக்கிட்டே வந்து பாய் வரைக்கும் வந்துடும், ஆனால் உதடு வெளியே வராது. அந்த ஏக்கம் வந்து அவன் தன்னை பற்றி தப்பாக நினச்சிருவானோ, தன்னை பற்றி ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவியர் நினச்சிருவானு சொல்லிட்டு அந்த ஒரு மனப்பாங்குலே இருந்திருப்பாங்க. இல்லை ஒருவேளை அவன் சொல்லட்டுமா சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த 2 ஜன்னல் கம்பிக்கு இடையில கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணி இவங்க பேச காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பியில் கண், ஒரு கம்பியில் வாய், ஒரு கம்பியில் தாடன்னு சொல்லி தனித்தனியாக தெரியும். அவங்க பேச வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உணர்ச்சி இருக்கும். மொத்தத்துலேயும் ஒவ்வொரு உணர்ச்சி, ஒரு விதமான ஒரு தவிப்பை கொடுத்துருப்பாங்க. லவ் சொல்லாமா வேணாமான்னு சொல்லி கடைசியில் லவ் சொல்லாமலே அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, புள்ள இருக்குது, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறதெல்லாம் செம அல்டிமேட்டான சீனு. அந்த இடத்துல நான் கிளாப்ஸ்லாம் பண்ணேன். இப்போ தேட்டர்லாம் கைத்தட்டி ரசித்த அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கே தோணும், நான் அந்த பொண்ணு பிரீத்தி முகுந்தன்ட்ட போய் அவன் என்னை ஏற்றுக்கிறாலும் இல்லையோ, ஆனால் நான் போய் லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன்னு சொல்லி தான் அவர் அங்கே போவார். அதுக்கு முக்கிய காரணமே நம்ம அக்கா கைடு லோகர் தான். இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு பெருசாக சீன் இல்லை, ஒரு 1/2 hour வரக்கூடிய ஒரு சீன் தான், ஒரு சாங் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் எவ்வளோ தூரம் நடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக நடித்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கோர் பண்ணி படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிட்டே போயிருக்காங்க. முக்கியமாக இவங்க 2 பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஒரு மிடில் லைஃப்பில் வருது, அந்த ஸ்கூல் லைஃப்பு காலேஜ் லைஃப்பு அதான் லவ் கிடையாது. இந்த மிடில் ஏஜில் வர்ற லவ் தான் உண்மையான லவ். அதை வந்து இவங்க கண்ணிலையும் அந்த நடிப்புலையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு அப்படியே கூடவே இருந்து லவ் பண்ணுற சீன்லாம் நல்லாவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன கடைசி வரைக்கும் லவ் சொல்லாமே முடிச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லவ் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த படத்தில் இவங்க கொஞ்சம் பேஸ் கம்மினாலும் இவங்களுக்கு கொடுத்த கரெக்டாக அவங்க இப்போ டேரக்டர் என்ன சொன்னாரோ அதை வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்ல ஒரு நடிப்பு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அடுத்த ஒரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதித்திங்கிற ஒரு பொண்ணு தான். அதித்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேக்ஸில் தான் வந்து நம்ம இவருக்கு ஜோடியாக வருவாங்க. இவங்களுக்கும் படத்தில் பெருசாக சீன் கிடையாதுங்க, பெருசாக பேஸ் கிடையாது. டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் அந்த படத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் தான் அந்த படத்தில் வந்து ஓப்பனிங் சீனில் காட்டுவாங்க, அப்புறம் கிளைமேக்ஸில் காட்டிடுவாங்க, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் ஸ்கோர் இல்லை, நடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா கல்யாண பொண்ணு வேஷம் போட்டு நிற்கிற மாதிரி வச்சுட்டாங்க. டயலாக் கூட பெருசாக ஒன்றும் வைக்கலை, அது கொஞ்சம் சின்ன வருத்தம் தான். நல்ல டயலாக் கொடுத்து கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பேசி அவங்களுக்கு அந்த நடிப்பில் வந்து கிளைமேக்ஸில் அந்த பையன் தன்னை வேணாம் சொல்கிறான் அப்படி தெரிஞ்சபோது அங்கே ஏதாவது ஒரு டயலாக் கொடுத்துக்கலாம், ஏன் கொடுக்காமட்டாருன்னு தான் தெரியல.
அவங்க கொடுத்த அந்த கொஞ்சம் டைலாக்லையும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அது முக்கியமான சீன். எனக்கு இந்த சீனில் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாகவே இருந்தது. ஏன்னா ஊரை கூட்டி ஒரு பொண்ணை வந்து மரமேடில் உட்கார வச்சுட்டு திடீர்னு அந்த கல்யாணம் நடக்காது, இந்த மாதிரி மாப்பிள்ளை வேற ஒருத்தன் லவ் பண்ணுறான்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த லைஃப்பில் வந்து அந்த பொண்ணு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும், அந்த சமுதாயத்தில் எவ்வளோ சிக்கல் வருங்கிறது கொஞ்சமாக யோசிக்காமல் ஆனால் அதை வந்து பர்ஃபெக்டாக அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் ஓப்பனாக போய் அந்த மைக்கை பிடிச்சி போய் இந்த மாதிரி கல்யாணம் நடக்காத சொல்லி எங்களை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போகிறது, தைரியமாக பேசிட்டு போய் நடந்துகிட்டு இருக்கும்போது திரும்பி அழுதுகிட்டே போவாங்க. அந்த அழுகிற சீனில் நானும் எனக்கு சின்ன கண்ணீர்லாம் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் தைரியமாக ஸ்டேஜில் பேசினாலும் அந்த மனசில் அந்த வலி, ஹீரோ மேலே அவங்களுக்கும் ஒரு காதல் இருந்திருக்கும், தான் இப்படிலாம் வாழணும் ஒரு கனவு இருந்திருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கும் போது அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போவாங்க. கிளைமேக்ஸில் போய் அந்த தம் எடுத்து அடிக்கிற சீன்லாம் பார்த்துன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே, தைரியமான ஒரு முடிவு தான், நல்ல ஒரு தெளிவான ஒரு பார்வை தான் சொல்லி தான் கரெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ஸ்கோப்பில் அவங்க கரெக்டாக அந்த படத்தில் நடிச்சிட்டாங்க, எந்த மாற்றம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸில் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டான சீன் வச்சுருக்கலாம், இல்லை அந்த அழுகிற சீனை கூட கட் பண்ணியிருக்கலாம். போடா வேணா இவன் இல்லைனா என்ன சொல்லி ஏதாவது ஒரு பண்ணியிருக்கலாம். தம் அடிக்கிற சீன் ஓகே, நான் ஒத்துக்கிறேன், பொண்ணுங்க இந்த காலத்து தம் அடிக்க தப்பே கிடையாதுங்க, இந்த மாதிரிலாம் அது வைக்கிறது எந்த மாற்றமும் கிடையாது, பரவாயில்ல. ஏன்னா இப்போ எல்லாம் தண்ணியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தம் அடிக்கிற சீன்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஆண் பெண் எல்லாம் சமங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஒரு நல்ல ஒரு கரெக்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. சரி ஓகே மக்களே, இந்த படத்தில் வந்து நம்ம இப்போ ஹீரோவை பற்றி பார்த்தாச்சு, 3 ஹீரோயினை பற்றி பார்த்தாச்சு, 4 ஹீரோயின் ஆகும்போது. ஏன்னா 2 ட்வின்ஸ் இல்லை, ஒன்று சமந்தா இன்னொன்று சம்யுக்தா, அவங்க 2 பேரை பற்றி பார்த்தாச்சு. இப்போ 5ஆவதாக இன்னொரு ஆளை பற்றி பார்க்க போகிற யார் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ அப்படி தான் சொல்லணும், ஆனால் அவர் ஹீரோ கிடையாதுங்க, ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. நம்ம பகத் பாசில் தாங்க. பகத் பாசில் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கேமியோ ரோல் பண்ணுவாருன்னு. ஏன்னா அவர் இப்போ சமீபத்தில் அவர் எந்த படம் நடித்தாலும் ஹிட்டு. ஆமாம், மாமன்னன் பண்ணார் ஹிட்டு, புஷ்பா 1 மரண ஹிட்டு, புஷ்பா 2 வெறித்தனமான ஹிட்டு. இப்படி அவர் எந்த படம் பண்ணாலுமே மெகா ஹிட், பிளாக் பஸ்டர், 1000 கோடி கலெக்ஷன் அசால்ட்டாக அள்ளிட்டு போய்கிட்டு இருக்காரு. தமிழில் மட்டும் பண்ணாலும் சரி, மலையாளத்தில் பண்ணாலும் சரி, தெலுங்கில் பண்ணாலும் சரி, ஹிந்தியில் பண்ணாலும் சரி, அடுத்தடுத்து பெரிய பெரிய ஹீரோ கூட பண்ணிக்கிட்டே இருக்கார். கமல் கூட விக்ரம், ரஜினி கூட வேட்டையன், இப்படி பெரிய பெரிய ஹீரோவெல்லாம் சூப்பரான ஒரு நடிப்பு, நல்ல நடிப்பு நடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஆக்டரை கூட்டு வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ண வச்சது அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் அவர் ஏன் பண்ண ஒத்துக்கிட்டாரு சத்தியமாக தெரியல. ஆனாலும் அவர் இந்த பண்ண ஒத்துக்கிட்ட இடத்துல வந்து கரெக்டாக பண்ணியிருக்காருங்க, அதில் எந்த குறையும் வைக்கல. ஓப்பனிங் சீனில் அவர் ஏர்போர்ட்டில் காட்டுறது, அந்த செல்ஃபோனை மாற்றும் போது சிரிச்சுக்கிட்டே வந்து தம்பி உங்கள் ஃபோனை கொடுங்க சொல்லி ஹீரோட்ட கேட்பாங்க. ஹீரோ வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாப்பா அப்படிம்பாரு. நான் உன் ஃபோனை கேட்கலையா, ஏன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும் போது அவர் உடனே புரிஞ்சுப்பார், டே என்னை பார்த்தா உனக்கு எழுத்துவாய மாதிரி இருக்கா, இந்த ஒட்டுமொத்த ஃப்ளாஷ்பேக்கை ஏன் தடவை கட்ட பார்க்குறேன் சொல்லி அப்படியே நழுவுறது. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும் போது அவங்க பொண்டாட்டியை தான் சொல்கிறாங்கன்னு தெரியாமல் அவர் கலாய்ச்சிக்கிறது, அவர் தான் அந்த மடப்புருஷன்னு தெரியாமல் யாரா அவன் கல்யாணமாகி கொஞ்ச நாளில் பொண்டாட்டியை தவிக்க விட்டு பாரினுக்கு போயிருக்கான்னு சொல்லி திட்டுறது, இப்படி நிறைய இடத்துல வந்து நல்ல காமெடியாகவும் ஸ்கோர் பண்ணியிருப்பார், நல்லாவே இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸில் அந்த அந்த ஏர்போர்ட் சீனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த பொண்டாட்டி செனிட்டா காந்தி அங்கே வரும்போது இவதாண்டா என் பொண்டாட்டி நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்லி இவங்க தான் சார் என்னுடைய ஸ்கூல் டீச்சர் அப்படி சொன்னோன்னா இவருக்கு அப்போ தான் சில விஷயங்கள்லாம் பேக்ரவுண்டில் ஓட ஆரம்பிக்கும். அடா பாவியில என் பொண்டாட்டி தான் நீ வர்ணிச்சியா, என் பொண்டாட்டி தான் நீ புருஷன் சொல்லி கையெழுத்து போட்டு ஆப்ரேஷன் பண்ண வச்சுங்களா, என் பொண்டாட்டி தான் நீ லவ் பண்ணியா, என்னத்தான் நான் திட்டினா சொல்லி அவர் பண்ணுற சீன்லாம் இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிரஷன், அவர் இந்த படத்தில் ஒரு காமெடி ஆக்டர் மாதிரி தான் பண்ணியிருக்காருங்க. நல்லா பார்த்தா ஒரு ஓப்பனிங்கில் ஒரு 5, அப்பப்போ ஒரு 2, கிளைமேக்ஸில் ஒரு 5, ஒரு 10 நிமிஷம் தான் மொத்தமே இந்த படத்தில் அவர் வாராரு. ஆனாலும் அவர் இந்த படத்தில் வந்து படம் முழுக்க இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக கிளைமேக்ஸில் வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது, பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி அந்த பையனால் தான் நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கு, அந்த பையனால் தான் என் புள்ள இப்போ நல்லா இருக்கான், அது காரணம் அவன் தான், நீங்கள் அவனுக்கு எதாவது பண்ணலாம் சொன்ன உடனே ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகி சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பிரீத்தி மோகன் தங்கச்சியை கூட்டு வந்துடுவாங்க. அதாவது சமந்தாவை கூட்டு வந்து இந்த மாதிரி கூட்டு வந்து நிப்பாட்டுறது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவார், அதித்திக்கு வந்து சந்தோஷப்படு, அவன் வந்து கடைசி வரைக்கும் அவளை நினச்சிட்டு உன் கூட வந்தானே உன் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படி இப்படி சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணி பேசுறது. கிளைமேக்ஸில் வந்து எப்பா 2 மணி நேரத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு
எப்படிப்பா உண்மையானவங்களை கூட்டுற முடியும், இருக்கிறவங்கள கூட்டு வந்துட்டு சொல்லி பேசுறது, இப்படி அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருங்க. காமெடி ஆக்டராக ஒரு நல்ல ஒரு கேமியோ ரோல் பண்ணிட்டு போயிட்டாரு. பகத் பாசில் ஒரு சூப்பரான ஒரு நல்ல சீன் பண்ணிட்டு போயிருக்காருங்க. இப்போ நம்ம இந்த படத்தில் சொன்ன வச்சோமே, இந்த படத்தில் நடிச்சிருக்க முக்கியமான 2 கேரக்டர், அதில் ஒன்று ரக்ஷன், இன்னொன்று தமன். இல்லை தமன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சச்சின் அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காருங்க. அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டரை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ இந்த காமெடி ஆக்டர், அதாவது இந்த ஃப்ரெண்டுங்கிற கேரக்டரை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஒரு சூப்பரான ஒரு இது பண்ணியிருக்காருங்க. இவருக்கு இந்த படத்தில் ஹீரோயின் எல்லாம் உண்டு, அதாவது லவ் எல்லாம் உண்டு. சச்சின் வந்து லோடோன்னு சொல்லி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம். அந்த லவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஆனால் கடைசியில் அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா அப்பா பார்த்த பொண்ணை பேச வரும்போது அந்த பொண்ணு வந்து சண்டை போடுற சீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ இவர் சென்டிமெண்ட்டாக பேசுகிறது, கூட இருந்து சின்ன வயசுலேருந்தே இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது, இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாருங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழித்து படம் நடிக்க வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தா பாய்ஸ் படத்தில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 25 வருஷம் கழித்து சினிமாவில் நடிக்க வந்திருக்காரு. இவர் ஆல்மோஸ்ட் தெலுங்கில் இப்போ சூப்பரான ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். இருந்தாலும் இந்த பிஸி நேரத்திலே வந்து படம் நடிக்க வந்திருக்காரு. இவர் ஏற்கனவே ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக பண்ணிடுவார். அவரே கூட படம் தயாரிக்கலாம், ஏன்னா அதுக்கு சான்சஸ் இருக்குது. காமெடி கேரக்டருக்கு இவர் கொஞ்சம் சூட் ஆகலை. கொஞ்சம் நடிப்பு வந்து சரியாக இன்னும் செட் ஆகலை. கொஞ்சம் சரியாக கற்றுக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி இவர் நடிப்பு என்னை பொறுத்த ஓகே ரகம் தாங்க. இவருக்கு ஹீரோயின்லாம் வச்சதெல்லாம் அந்த படத்தில் வந்து வேஸ்ட்டு தான். அவ்வளோ ஒன்றும் பெருசாக அவர் பண்ணல. ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, அவர் எப்பயுமே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், அந்த ஃப்ரெண்டு கேரக்டர், காமெடி ரோலுக்கு கரெக்டாக பொருந்துவார். இந்த படத்துலையும் அப்படித்தான் இருக்காருங்க. ஓப்பனிங்லேருந்து படம் முழுக்க கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் முழுக்க வராரு. சாங்ஸில் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லா சீன்ஸ்லேயும் அவரும் இருக்கார். எல்லா இடத்துலையுமே அவரும் இருக்கார். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அவர் அதை எப்பயும் பர்ஃபெக்டாக பண்ணிடுவாருங்க. அவர் நடிப்பில் எந்த குறையும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கேரக்டருக்கு இவரை வந்து எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே இவர் சிவகார்த்தியின் கூட டான் படத்தில் அது மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பார். இந்த படத்துலேயும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பரிதாபங்கள் சுதாகர், அவர் வந்து மொத்தமே ஒரு 1/4 மணி நேரம் தான் வருவார். இந்த லவ் போஸ்டர், அந்த பிரீத்தி மோகனை லவ் பண்ணுவாங்க, அந்த டென்னிஸ் கோர்ட்டுக்கு போகிறது, டீசன் ஜெண்டர் சீன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம பழைய தேவதை கண்டன் பாருங்கள், காதல் கொண்டேன் தனுஷில் வந்து அந்த மாதிரி ஒரு காமெடி சீனு, அந்த சம்ம போய் கிளியர் பண்ண சொல்லி நம்ம டீசன் வார்த்தையாக சொல்லிடுவார். அந்த சீன்லாம் நல்லாவே இருக்கும். 1/2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் வந்தாலுமே இவருக்கு தேவையான காமெடி இந்த படத்தில் இருக்குதுங்க. இவர் வந்து பார்த்தாலே சிரிப்பு வந்துடுது. ஏன்னா நல்லா ஒரு பேசக்கூடிய ஆள், அதை டக்குன்னு டைமிங்கில் போட்டு விட்டு போயிடுவார். சூப்பராக இருக்குது இந்த படத்தில். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருங்க. ஒரு நல்ல நடிகர். என்னை பொறுத்த வரைக்கும் தமன் இருக்கார்ல, அவரை தூக்கிட்டு அவரோட இடத்துல இவரை வச்சுருக்கலாம். இவரை வச்சு இவருக்கு ஒரு லவ் செட்டப் வச்சு படம் முழுக்க இவரை கொண்டு வந்திருந்தால் நல்லாவே இருந்திருக்கும். அந்த கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் டேரக்டரை வச்சு கண்டிப்பாக வருத்தப்படுறேன். ஆனால் இவருக்கு என்ன கொடுத்தோமோ அது கரெக்டாக அந்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிட்டாரு. சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்துட்டு போயிருக்காருங்க. இவர் ஏற்கனவே நல்ல நடிகர், அதை வச்சு சொல்ல தேவையில்லை. பரிதாபங்கள் பார்க்காத ஆளே கிடையாது, இவங்களுக்கு தெரியாத நடிப்பும் கிடையாது. அதனால் இவர் நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. 100க்கு 100 மார்க் கொடுத்து நம்ம அடுத்த ஆளை பார்த்து பார்க்க போய்கிட்டே இருக்கலாம். அடுத்த ஆள் யாரும் பார்த்து நம்ம நட்டி தான். நட்டி நட்ராஜன் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிகர். இப்போ நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன், காமெடி ஆக்டர், சைடு ஆக்டர், சப்போர்ட்டிங் கேரக்டர், ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணி அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, ஹீரோ, இப்படி நிறைய இது பண்ணிக்கிட்டே வராரு. அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்காருங்க. நட்டி நட்ராஜன் பண்ணிக்கிட்டே வராரு. அடுத்தடுத்து நிறைய படங்கள். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 படம் ஒரு வாரத்துக்கு இறங்குதுன்னா அதில் இவர் நடித்த படம் ஒரு படமாவது இருந்துருது. ஏதாவது ஒரு படத்தில் இவர் கண்டிப்பாக நடிச்சிருக்காரு. அவ்வளோ பிஸியாக இப்போ நடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் எல்லா படத்துலையுமே ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வித்தியாசமான நடிப்பை கொடுத்துட்டு வராரு. இந்த படத்துலேயும் அப்படித்தான். தான் மருமகனுக்காக வந்து வாழ்க்கையே இழந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணாமல் அந்த பையன் கூட இருந்து அந்த பையனை வந்து வளர்த்து அப்படி ஒரு மாமா கேரக்டரில் நடிச்சிருப்பார். ஒரு நல்ல கேரக்டராகவே இருக்கும். இவருக்கும் பெருசாக அந்த படத்தில் பேச இல்லை, ஆனாலும் ஒரு படத்தில் ஒரு நல்ல சீன் தான்.
தான் மாமா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவார் நம்ம ஹீரோ. ஆனால் என் மருமகன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சபையில் எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு தான் வந்து உண்மையிலே ஒரு நல்ல கேரக்டராக அந்த அடிச்சிருப்பார். கடைசி வரைக்கும் ஒரு சூப்பரான கேரக்டராகவே இவரோட கேரக்டர் இருக்கும். எனக்கு இந்த படத்தில் இவர் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே மகளே, இப்போ அடுத்து நம்ம இன்னொரு கேமராக்கார் வரணும். அதாவது இந்த படத்தோட டேரக்டர், உயிர் மூச்சுக்கு டேரக்டர் வரணும். டேரக்டரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் படத்தோட தயாரிப்பாளர், படத்தோட ப்ரொடியூசரும் அவர் தான். எதோ நினச்சி இந்த படத்தை எடுத்தாருன்னு தெரியல, ஆனால் 2.5 வருஷம் எடுத்திருக்காரு. நிறைய சீன்கள், நிறைய விஷயங்கள் பார்த்து ரசித்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒட்டுமொத்தமாக படமெல்லாம் சூப்பராக இருக்குது. முதல்ல கதாபாத்திர தேர்வு, கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரை இந்த கேரக்டர் நடிக்க வைக்கணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு டேரக்டர் தான். இந்த கேரக்டர் இவங்க தான் அடிக்கணும், இந்த கேரக்டர் இவங்க தான் அடிக்கணும்னு சொல்லி அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த கேரக்டர் நடிக்க வச்சு படத்தில் வந்து வெற்றியும் கண்டுட்டாருங்க. இதுதான் இவருக்கு முதல் படம். ஆனால் முதல் படம் மாதிரியே தெரில, ஒரு சூப்பராக படம் முழுக்க நல்லாவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஹீரோவாகட்டும் ஹீரோயினி ஆகட்டும் காமெடி ஆக்டர், இந்த படத்தில் வில்லன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் கிடையாதுங்க. ஏன்னா படம் முழுக்க ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் லவ் காமெடி மூவி அப்படி தான் கொண்டு போயிருக்காரு. வித்தியாசமான ஒரு படம், வித்தியாசமான ஒரு டைரக்டர், அவரே ப்ரொடியூசர்னால இந்த படத்தில் அவருக்கு லாபம் தான், அதில் எந்த ஒரு நட்டம் கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து ஏகப்பட்ட லாங்குவேஜில் டப் பண்ணி வெளியே வந்திருக்கு. ஃபாரின்லலாம் கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படத்துக்கு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வரும்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு பெரிய ஹீரோவை கூட வச்சு கண்டிப்பாக ஒரு பெரிய படத்தை டைரக்ட் பண்ணுவார். மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணிட்டாருங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. இந்த படத்துக்கு நல்ல ஒரு இதாக அமைஞ்சிருச்சு அவரோட டைரக்ஷன். அடுத்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம தமனை பற்றி பார்த்தே ஆனுங்க. தமன் இப்போ வந்து தெலுங்கில் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர், ரொம்ப பிஸியாக வராருங்க. தெலுங்கில் பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் மியூசிக் போட்டுருக்கிறது இவர் தான். நல்ல திடீர்னு வந்து பாப்புலராகி மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாரு, என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ திடீர்னு உள்ளே பூந்து அனிருத் ஆட்டையை கலத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சாய் அபங்கர் வந்து அவர் ஆட்டையை கலத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் இவர் கொஞ்சம் மார்க்கெட் டல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அந்த கேப்பில் அடிக்க வந்துடலாம் முடியும்னு திரும்ப வந்து அடிக்க வந்துட்டார் போல். பாட்டு ஒன்று ஒவ்வொரு ரகம். இந்த பூமா சாங் ஒரு ரகம், அடுத்த சாங். ஆனால் அந்த படத்தில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பாட்டு யாரும் மனசில் நிற்கலை. அது ஒரு முக்கியமான விஷயம். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருக்குது. சின்ன பையங்களுக்கு அந்த ஏற்ற மாதிரி அந்த ஸ்கூல் லைஃப்பில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், காலேஜ் லைஃப்பில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், அப்புறம் அந்த நம்ம கைடு லவ் பண்ணும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், கிளைமேக்ஸ் மியூசிக், இப்படி எல்லா இடத்துலையுமே பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. பாடல்கள் மட்டும் கேட்கும் ரகம், ஆனால் மனதில் ஒட்டவில்லை, அப்படித்தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் நல்ல ஒரு லவ் மூவி. இதில் வந்து எப்படி லவ் சாங் போடலாம், எப்படி மியூசிக் போட்டுக்கலாம், ஆனால் சொதப்பிட்டாருன்னு சொல்லுவேன். பெருசாக வந்து எதுவும் செட் ஆகலைங்க. அந்த பூமா பாட்டை தவிர பெருசாக எந்த பாட்டும் மனசில் வந்து நிற்கலை. இந்த பூமா பாட்டை கூட நிற்கலை, அதுதான் உண்மை. மொத்தத்தில் பாட்டு சுமார் ரகம், பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரான மியூசிக், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இதுக்கப்புறம் அவர் தெலுங்கில் நல்லா கொடுத்துட்டு வராரு, தமிழ்லேயும் நல்லா மியூசிக் போனாருன்னா பெரிய பெரிய படங்களுக்கும் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். அனிருத், சாய் அபங்கர் இவங்க எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு தம்மனும் வர்றதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் கனியும் நம்புகிறேன் நான். சரி, இப்போ அடுத்து இந்த படத்தோட கேமராமேனை பற்றி பார்க்கணும். கேமராமேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. அவர் தான் நம்ம ஹீரோயினோட நடிப்பை வந்து பர்ஃபெக்டாக வெளியே கொண்டு வருவார். எங்கே ஆங்கிள் வச்சா எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகும், எங்கே பேஸ் வைக்கணும், இவங்களை எங்கே நிற்க வைக்கணும், எந்த மார்க்கில் வைக்கணும் கேமராமேனுக்கு தான் தெரியும். டேரக்டர் வந்து நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு ஆக்ஷன் கட் டேக் ஓகேன்னு போயிடுவார். ஆனால் கேமராமேன் தான் அதை கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக எடுத்து கொடுக்கணும். அப்படி இந்த படத்தில் ஒவ்வொரு சினிமையும் செதுக்கியிருக்காரு. அதுலேயும் அந்த இளமை கால லவ் ஆகட்டும், ஸ்கூல் கால லவ் ஆகட்டும், அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த கலர், அப்படியே ஒவ்வொரு இது கலர் மாறிக்கிட்டே போகும், பார்த்தாலே தெரியும். கலர்ஃபுல்லான ஒரு மூவியை கரெக்டாக காட்டியிருப்பார். கிளைமேக்ஸ் வரைக்கும் ஏர்போர்ட் சீனு, ஃபாரின் சீனு, இப்படி எல்லா இடத்தையுமே கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக அவரோட கேமரா மூலியமாக நம்ம காட்டியிருக்காரு. நம்மளே ஆல்மோஸ்ட் இந்த ஃபாரினில் போய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, நம்மளே ஒரு ஸ்கூல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இவரோட கேமரா மேஜிக் தான். அந்த மேஜிக்னால நம்மளை கட்டி போட்டாருன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு நல்ல ஒரு கேமராமேன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு.
அப்புறம் இந்த படத்தோட எடிட்டிங், என்னதான் படத்தை டைரக்டர் நல்லா எடுத்தாலும், கேமராமேன் சூப்பராக பண்ணாலும், கதாநாயகி நல்லா நடிச்சிருந்தாலும், எடிட்டிங் சரியில்லைன்னா படம் சரி இருக்காதுங்க. சொதப்பிடும். இது கரெக்டாக வெட்டி கரெக்டாக ஒட்டினா தான் படம் சூப்பராக இருக்கும். அந்த விதத்தில் நிறைய எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். சில இடத்துல சில சொதப்புகள் இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இவருக்கு நல்ல நல்ல ஃபீச்சர்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகளாகும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எடிட்டிங் ஓகே தாங்க. என்னைய பொறுத்த இந்த எடிட்டிங்க்கு மார்க் கேட்டிங்கன்னா நான் 50க்கு 50 தான் கொடுப்பேன். 100க்கு 50 தான் கொடுப்பேன். பாதிக்கு பாதி தான். ஏன்னா ஃபுல் எடிட்டிங் திறமை அவர் காட்டலை. நல்லா ஒரு ஆக்ஷன் படத்துக்கெல்லாம் இப்படி எடிட்டிங் பண்ணால் செட் ஆகாது. இது ஒரு லவ் மூவி அண்ட் காமெடி மூவினால இது கரெக்டாக இருந்துச்சு. ஆக்ஷன் படத்துக்கெல்லாம் இந்த எடிட்டிங் பத்தாது. இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக எடிட்டிங் கொடுத்துருக்கணும். அதை இது அடுத்த படத்தில் அவர் கொடுப்பார்னு நான் நம்புகிறேன். எடிட்டிங் டைரக்டர் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே மக்களே, மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் தாராளமாக எல்லோரும் தேட்டரில் போய் குடும்பத்தோடு பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு காமெடி மூவி. எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஃபேமிலியோடு போய் பாருங்கள். எந்த விதமான அடல் கான்டெக்ட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஆபாச காட்சி எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்டான ஒரு காமெடி மூவி, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஃபேமிலியாக போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், ஜாலியாக லவ்வரோடு போகலாம். இப்படி எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு தேட்டர் என்டர்டெயின்மெண்ட் மூவி. சத்தியமாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டர் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லது. செல்லில் உட்காந்து பார்த்துட்டு ஓடிடியில் பார்த்துட்டு படம் நல்லான்னு சொல்லிடாதீங்க. தேட்டரில் பார்த்தா ஒரு படம் சூப்பராக இருக்கும். அதில் உண்மை அதுதாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொல்லாதீங்க. குடும்பத்தோடு போய் ஃபேமிலியாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு படம், யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 8க்கு 4 மார்க் கொடுக்கலாம். அதாவது 10க்கு 8.4 கண்டிப்பாக கொடுப்பேன். ஒரு நல்ல ஒரு காமெடி மூவிங்க, சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. அதர்வா சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் எல்லாருமே அவங்களோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாதுங்க. இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அது எல்லாமே ப்ளஸ் தாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ப்ளஸ் தான். மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த கதை. ஏற்கனவே இவர் நடித்த படம் தான், நம்ம ஹீரோ நடித்த படம் பார்த்திங்கன்னா ஜெமினி கணேசரும் சுருளிராஜரும் சொல்லி ஒரு படம் வந்திருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும். நம்ம அதர்வாவும் சூரியன் நடிச்சிருப்பாங்க. இதுவும் அதே கான்செப்ட் தான், ஆல்மோஸ்ட் அதே கான்செப்ட்டு தான். லவ் பண்ணுற பொண்ணெல்லாம் போய் பத்திரிக்கை கொடுக்க போவார். அப்படி போகிற இடத்துலலாம் அவரோட லவ் ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிக்கிட்டே போவார். அதில் சூரியக்கிட்ட சொல்லுவார். இதில் நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம அண்ணன் பகத் பாரிஸ் சொல்கிறாரு. இப்படி தான் இந்த கேரக்டர் வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அருமையான ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு போவாங்க. இதில் பார்ட் 2 இன்ட்ரோ கொடுக்கல. ஆனால் இதுலேயும் அந்த லவ் தான். ஒவ்வொரு ஃபேக்ட், அரை மணி நேரம் ஒரு லவ், அரை மணி நேரம் ஒரு லவ், அரை மணி நேரம் ஒரு லவ். அந்த படத்துலேயும் ஆல்மோஸ்ட் அதே தான். அரை மணி நேரம் ஒரு லவ், அரை மணி நேரம் ஒரு லவ்னு சொல்லி வந்திருக்கும். ஆட்டோகிராஃப் படம் பார்த்தீங்கன்னா கூட இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். 3 ஹீரோயின் 4 ஹீரோயினாக இருக்கும். அவரோட வாழ்க்கையில் அடுத்த 2 சொல்லி ஒரு மாற்றங்கள் ஆகும். இப்படி நிறைய படத்துலேருந்து நம்ம டைரக்டர் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது படம் நல்லா தான் இருக்குது. கதை இப்படி நிறைய இடம் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு சீன் தான். எனக்கு இதுதான் ஒரு மைனஸாக தெரியுது. நிறைய படத்துலேருந்து நிறைய சீன்களை உருவி உள்ளே சொருவிட்டார். அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு புது இயக்குனராக அதை கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது கண்டிப்பாக உண்மை தான். அதை அடுத்தடுத்த படத்தில் அவர் கண்டிப்பாக சரி செய்வார். எந்த படத்துலேருந்து எடுக்காமல் இவரோட சுயமான ஒரு திங்கிங்கை வச்சு எழுதி கொடுத்தா கண்டிப்பாக நல்லாகும். இதில் கரண், சின்னிசேன், அப்புறம் நம்ம பெப்சி, ஆனந்தா, விஜயன், இவங்க நிறைய பேரை சம்மந்தமே இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்களாம் பெருசாக சீன்ஸ்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டரை கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாம். ராம்கிக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். சின்னி சேர்ந்துக்கும் ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்காமட்டா அந்த நட்டிக்கு ஒரு நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். இவங்களெல்லாம் படத்தில் வச்சுருந்தும், ஆடுகளம் நரேன் படத்தில் வச்சுருந்தும் பெருசாக பண்ணலை. பொண்ணுக்கு அப்பாவாக பண்ணியிருப்பார். அவங்களுக்கு ஒரு சரியான ஸ்கோப் கொடுக்கல. ஒரு சினிமா பட்டாளங்கள், ஒரு சினிமா நட்சத்திரங்களை ஒரு பெரிய டீமை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் காமெடியாக கலாட்டாவாக கொடுத்துருக்கலாம். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணியிருந்துருக்கலாம். அதில் கொஞ்சம் சறுக்கலாக தெரியுது. இது எனக்கு ஒரு மைனஸாக தெரியுதுங்க. மற்றபடி இந்த படம் எந்த மாற்றம் கிடையாது. உண்மையிலே இந்த படத்துக்கு 10க்கு 8.4 மார்க் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். சூப்பரான மூவி, அதில் எந்த மாற்றம் கிடையாது மக்களே. சரி, ஓகே மக்களே, இந்த படத்தை பற்றி நம்ம எல்லாம் தெளிவாக பார்த்தாச்சு.
இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த வீடியோவை நான் இப்போ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த படத்தை போய் தேட்டரில் போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.